ஸ்ரீ பகவத் ராமானுஜ சித்தாந்த பிரச்சார சபா சார்பிலும் ஸ்ரீ அகோபலமடம் செம்பூர் சார்பிலும் ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய வேலுக்குடி ஸ்ரீ உபயவேதாந்த ரங்கநாதன் சுவாமி அவர்களை தாளும் தடக்கையும் கூப்பி அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு பாடி வரவேற்கிறோம். நமது மும்பை ராமானுஜ சபா கடந்த 28 வருடங்களாக பல வித்வான்கள் உபன்யாசகர்கள் சபா சார்பில் எழுந்தருளியிருந்து எம்பெருமானார் தரிசனத்தை பரப்பி வர முயற்சி செய்து கொண்டு வருகிறோம். குறிப்பாக 2016-17 வருடம் ராமானுஜ சகசராப்தி நிகழ்ச்சியை வருடம் முழுதும் பல கலை நிகழ்ச்சிகளோடும் கடைசியாக ஸ்ரீ ராமானுஜ சமதர்சனம் என்று பெயரிட்டு சிறுவர்கள், பெரியோர்கள், ஆண்கள் மற்றும் ஆண்டாள் கோஷி சேர்ந்து சுவாமியின் திருத்தகப்பனார் வெளுக்குடி ஸ்ரீ உவே கிருஷ்ணன் சுவாமி தலைமையில் 1300 பேர் பங்கேற்று மிக அழகாக பஜனை, இசை, நாடகம், நாட்டியம் என்றபடி கலை நிகழ்ச்சிகளை நடத்த எம்பெருமான 1000வது திருநட்சத்திரத்தை கொண்டாடினோம். இப்பொழுது 1008வது வருட திருநட்சத்திர மகோத்சவமாக நேற்று நவி மும்பை வாஷியில் ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தினோம். அதைத் தொடர்ந்து பல உபன்யாசங்கள் சுவாமி ரங்கநாதன் சுவாமியுடைய உபன்யாசங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இன்று முதல் உபன்யாசம். கடைசியாக ஜூன் 8ஆம் தேதி மறுபடியும் இதே இடத்தில் சுவாமியின் யதி சிம்மமும் கவி சிம்மமும் என்ற தலைப்பில் உபன்யாசம் நடக்க உள்ளது. எல்லோரும் கலந்து கொண்டு அனுகிரகம் பெற வேண்டுகிறோம். நமது ரங்கநாதன் சுவாமி தமது லௌகீக படிப்பை முடித்துக்கொண்டு மேல்நாட்டு நிறுவனத்தில் நல்ல உத்தியோகத்தில் இருந்தும் தன்னுடைய குடும்ப பாரம்பரியத்திற்கேற்ப ஸ்ரீ உவே வரதாச்சாரியா சுவாமி, ஸ்ரீ உவே கிருஷ்ணன் சுவாமியை வந்த வழியில் உத்தியோகத்தை துறந்து சாஸ்திரங்களை ஆழ்ந்து படிக்கும் வழியில் ஈடுபட்டார். நியாய, மீமாம்ச, வேதாந்த சாஸ்திரங்களை நன்கு கற்ற சுவாமி தமிழ், சம்ஸ்கிருதம், ஆங்கிலம் என்ற 3 மொழிகளும் பாரதம் முழுதும் பல ஊர்களிலும் சனாதன தர்மம் சம்பந்தப்பட்ட பலவிதமான தலைப்புகளிலும் உபன்யசித்து வருகிறார். அதே போல டிவியிலும் பல சேனல்களில் அவரது நிகழ்ச்சி நடந்து வருகிறது. He has undergone rigorous training in Indic Shastrams and Sri Vaishnava tradition from renowned scholars including Sri Devanathan Swami and his own illustrious father Velukudi Sri Uve Krishnan Swami. He has completed his masters in Nyaya Shastra and is currently pursuing doctoral studies in this field. He has also completed the Purva Mimamsa Shastram exam conducted at Tenali, Andhra Pradesh by Kanchi Kamakota Peedam. He is actively involved in cross-disciplinary research projects that strive to unearth eternal knowledge from our traditional Shastra. About a year ago, Swami conducted an online course in Nyaya, Mimamsa and Vedanta and also Bhagavad Gita for common people, and about 800 people completed the same and benefited. Presently, he is conducting an online course on the Brahma Sutrams with lucid explanations of different interpretations, including a word-by-word meaning, and again, hundreds are benefiting from it. இத்துடன் சுவாமியை உபன்யாசம் தொடங்குமாறு பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அஹோபிலே காருடசைல மத்தியே கிருபாவசாத் கல்பித சந்நிதானம் லக்ஷ்மியா சமாலிங்கித வாமபாகம் லக்ஷ்மீ நிருசிம்ஹம் சரணம் பிரபத்யே. ஈசானாம் ஜகதோஸ்ய வெங்கடபதேஹே விஷ்ணோஃப் பராம் பிரேயசீம் தத்வக்ஷஸ்தல நித்யவார ரசிகாம் தத்சாந்தி சம்வர்தினீம் பத்மாலங்கிருத பாணிபல்லவயுகாம் பத்மாசனஸ்தாம் ஸ்ரியம் வாத்சல்யாதி குணோஜ்வலாம் பகவதீம் வந்தே ஜெகன்மாதரம். யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சார்ய பரியந்தாம் வந்தே குருபரம்பராம். ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதாஹிருதி. ஆஸ்திகர்கள் கூடின இந்த கோஷ்டியிலே நிருசிம்ம பெருமானின் திவ்ய ஆஸ்தானத்தில் இன்றைய தினம் ஒரு அழகான தலைப்பை பற்றி பார்ப்பதற்காக நாம் கூடியிருக்கிறோம். நம்முடைய விசிஷ்டாத்வைத ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தின் முக்கியமான ஆச்சாரியராக கருதப்படுபவர் சுவாமி ராமானுஷர். அவர்தான் ஜெகதாச்சாரியன் என்று போற்றப்படுகிறார்.
உலகத்தில் இருக்கும் ஆத்மாக்கள் அனைவருமே அவர்கள் எந்த விதத்தில் பிறந்திருந்தாலும், எந்த குணமுடையவர்களாக இருந்தாலும், என்ன நடத்தை என்ன ஞானம் அவர்களுக்கு இருந்தாலும் இல்லாமல் போனாலும் அவர்கள் அனைவரும் முக்தி அடைய வேண்டும் என்கிற ஆசையாலே சுவாமி ராமானுஷர் இந்த பூவுலகத்திலே 120 சம்பத்சரங்கள் இருந்து எத்தனையோ அற்புதமான செயல்களை ஆற்றினார். அதனால்தான் மற்ற எத்தனையோ ஆச்சாரியர்கள் உயர்ந்தவர்கள் இருந்தாலும் ராமானுஷரை ஜெகதாச்சாரியன் என்று நாம் போற்றுகிறோம். அந்த சுவாமி ராமானுஷருடைய 1008வது திருநக்ஷத்திர மகோத்சவத்தை முன்னிட்டு அதற்கு ஒரு உத்தராங்கமாக பின் அங்கமாக இன்றைய தினமும் அதே போல ஒரு 10 நாட்கள் கழித்து ஜூன் 8ஆம் தேதியும் இந்த இடத்திலே 2 உபன்யாசங்கள் செம்பூர் அகோபல மடத்தாராலும் பகவத் ராமானுஜ சித்தாந்த பிரச்சார சபையாராலும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதிலே இன்றைய தினம் பகவான் நரசிம்மனையும் சுவாமி ராமானுஷரையும் சேர்த்து நரஹரியும் யதிபதியும் என்கிற தலைப்பிலே சில விஷயங்களை அனுபவிக்க இருக்கிறோம். இந்த 2 அவதாரங்கள், ஒன்று பகவானுடைய அவதாரம், மற்றொன்று ஆதிசேஷனுடைய அவதாரம். இந்த 2 அவதாரங்களுக்கும் ஒரு அழகான பொருத்தம் உண்டு. 2 பேருமே அவர்களுடைய அவதார வரிசையிலே நடுநாயகமாக திகழ்கிறார்கள் என்று சொல்லலாம். ஒரு பக்கம் பகவானுடைய அவதார பரம்பரை ஒரு பரம்பரை, ஆச்சாரியர்களுடைய அவதார பரம்பரை மற்றொரு பரம்பரை. ஒன்ன தசாவதார பரம்பரைன்னு சொல்லுகிறோம், மற்றொன்றை ஆச்சாரிய குரு பரம்பரை என்று கொண்டாடுகிறோம். இந்த 2 பரம்பரைகளில் பார்த்தாலும் நடுநாயகமாக இருவர் திகழ்கிறார்கள். எப்பவுமே நாம கழுத்திலே ஒரு வைர அட்டியல் மாலை அணிந்து கொண்டிருந்தோம் என்றால் அதிலே நடுவில் இருக்கக்கூடிய கல் சிறந்த கல்லாக இருக்க வேண்டும். அதைத்தான் நாயக்க கல் பதக்கம் என்று சொல்லுகிறோமோ இல்லையோ. அந்த நாயக்க கல்லுக்கு என்ன ஏற்றம் என்றால் அந்த கல்லாலேதான் ஒரு புறம் இருக்கும் கற்களுக்கும் ஒளி கூடுகிறது, மற்றொரு பக்கம் இருக்கும் கற்களுக்கும் ஒளி கூடுகிறது. நாயக்க கல் பிரகாசமாக இல்லாவிட்டால் ஒரு ஹாரத்தில் மற்ற கற்கள் பிரகாசமாக இருந்தாலும் அவ்வளவு பிரயோஜனம் இருக்காது. அப்படி அந்த மாலையில் இருக்கும் மற்ற அனைத்து ரத்னங்களுக்கோ வைரங்களுக்கோ பெருமை சேர்க்கக்கூடியதுதான் நாயக ரத்னம் என்று சொல்லப்படுகிறது. அந்த விதத்தில் பார்த்தால் பகவானுடைய தசாவதாரங்கள், இன்னும் எத்தனையோ அவதாரங்கள் புராணங்களிலே பகவானுக்கு 40ற்கும் மேற்பட்ட அவதாரங்கள் சொல்லப்படுகின்றன. அந்த அவதாரங்களுக்கெல்லாம் நடுநாயகமாக நிருசிம்ஹாவதாரம் திகழ்கிறது. அது எப்படி கணக்கு பார்த்தால் இடிக்கிறதே. எண்ணினால் மீனோடு ஆமை கேழல் அரி குரலாய் முன்னுமிராமனாய் தானாய் பின்னுமிராமனாய் தாமோதரனாய் கற்கியுமானான் தன்னை என்று திருமங்கையாழ்வார் வரிசைப்படுத்தி பாடுகிறார். 10 அவதாரங்கள் என்று கொண்டால் அதிலே 5வதாகவோ 6வதாகவோ இருந்தால் நடு அவதாரம்னு சொல்லலாம். நிருசிம்ஹாவதாரத்தை எப்படி நாயக அவதாரம்னு சொல்ல முடியும்? அது 4வது அவதாரம் தானே. மீனோடு ஆமை கேழல் அரி என்று திருமங்கையாழ்வார் தெரிவிக்கிறார். அதே போல சுவாமி ராமானுஷரையும் குரு பரம்பரையிலே பார்த்தோம் என்றால் அவர் நடுநாயகம் என்று வரிசைப்படி சொல்லிவிட முடியாது. லக்ஷ்மிநாதனான ஸ்ரீமன் நாராயணன் அவர் முதன்மையான ஆச்சாரியனாய் இருக்கிறார். அவரிடத்திலிருந்து தொடங்கி ஸ்ரீதேவி நாச்சியார், விஸ்வக்சேனர், சுவாமி நம்மாழ்வார், நாதமுனிகள், ஆளவந்தார், உய்யக்கொண்டார், மணக்கால் நம்பிகள், ஆளவந்தார், பெரிய நம்பிகள், ராமானுஷர் என்று அவதார கிரமம் சொல்லுகிறோம். அவருக்கு பின்னாலும் பல ஆச்சாரியர்கள் இருக்கிறார்கள். இன்றளவும் எண்ணி பார்த்தோம் என்றால் எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஆச்சாரியர்கள் பரம்பரையிலே இருக்க வேண்டும். அதுல ராமானுஷர் 10வது ஆச்சாரியனாகத்தான் இருப்பார். அவர் எப்படி நடுநாயகமாக இருக்க முடியும் என்றால் அந்த அவதார பரம்பரையிலேயே வீறு பெற்று விளங்கக்கூடியவர்களாக முன்னுள்ளவர்களுக்கும் பின்னுள்ளவர்களுக்கும் பெருமை சேர்க்கிறபடியால் நடுநாயகம் என்று 2 பேரையுமே சொல்லலாம். தசாவதாரத்தில் பார்த்தோம் என்றால்
விலங்காக மட்டுமே பிறந்த அவதாரங்கள் சில அவதாரங்கள், மனுஷனாக மட்டுமே பிறந்த அவதாரங்கள், மேலிருந்த அவதாரங்கள். அந்த இரண்டுக்கும் நடுவிலே நரம் கலந்த சிங்கமாக, நிருசிம்ஹனாக, மிருகமும் மனிதனும் சேர்ந்த அவதாரமாக இந்த ஒரு அவதாரம் தான் இருக்கிறது. அப்ப அவதார பரம்பரையை பார்த்தோம் என்றால் ஒரு பக்கம் தொடங்கி மத்ஸ்யம் கூர்மம் வராகம்னு விலங்கான அவதாரங்கள், நடுவுல நிருசிம்ஹாவதாரம் நரம் தன்மையும் மிருகத்தன்மையும் கலந்தது. அதற்கு மேலே வாமனாவதாரம் தொடங்கி மனிதனாக மட்டுமே பகவான் செய்த அவதாரங்கள். அப்ப மனிதன் விலங்கு என்கிற ரெண்டு பக்கங்களுக்கு இடையிலே நிருசிம்ஹாவதாரம் நடு நாயகமாக இருக்கிறது. அந்த அவதாரத்துக்கு ஏற்றம். அதுவே ஆச்சாரிய பரம்பரையை பார்த்தோம் என்றால் சுவாமி ராமானுஷருடைய சம்பந்தத்தால் தான் மற்ற அனைவருக்குமே ஏற்றம் என்று சொல்லுகிறார்கள். ராமானுஷருக்கு முன்னாலும் பல ஆச்சாரியர்கள் உண்டு. அவர்களுக்கெல்லாம் என்ன ஏற்றம் என்றால் ராமானுஷருடைய ஆச்சாரியர்கள்னு ஏற்றம். பெரிய நம்பிகளுக்கு என்ன வைபவம்? ராமானுஷருக்கு பஞ்சசம்ஸ்காரம் செய்து வைத்தார். ஆளவந்தாருக்கு என்ன வைபவம்? ராமானுஷரை கட்டாட்சித்து ஆம் முதல்வன் இவனென்னு தத்தேத்தி, இவர்தான் இந்த விசிஷ்டாத்வைத ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு சிறந்த ஆச்சாரியனாக இருக்க கடவர் என்று அனுகிரகித்தார். அப்ப முன்னுள்ள ஆச்சாரியர்களுக்கும் ராமானுஷருடைய சம்பந்தத்தாலே பெருமை. அவருக்கு பின்னால் இருந்த மற்ற ஆச்சாரியர்கள், திருக்குறுகை பிரான் பிள்ளான், எம்பார், பட்டர், நஞ்சியர், நம்பிள்ளை, எத்தனையோ அவதாரங்கள், எத்தனையோ ஆச்சாரியர்களை சொல்லுகிறோமே, அவர்களுக்கெல்லாம் ராமானுஷருடைய சிஷ்யர்கள் என்பதனாலே பெருமை. அப்ப ரெண்டு பரம்பரையில பார்த்தாலும் மிருகாவதாரங்களுக்கும் நராவதாரங்களுக்கும் இடையிலே நிருசிம்ஹனுடைய அவதாரம். முன் ஆச்சாரியர்கள் அனுவிருத்தி பிரசன்னாச்சாரியர்கள் என்று தெரிவிப்பார்கள். முன்காலத்தில் ராமானுஷர் அவதரித்தது 1008 ஆண்டுகளுக்கு முன்னால். அதற்கு முன்னால் பல ஆண்டுகளாக ஆச்சாரியர்கள் இருந்திருப்பார்களே, அவர்களெல்லாம் எப்படி உபதேசித்தார்கள் என்றால் ஓரான் வழியாய் உபதேசித்தார் முன்னோர் என்று சுவாமி மணவாள மாமுனிகள் தெரிவிக்கிறார். ஒவ்வொரு ஆச்சாரியனும் ஒரு சில சிஷ்யர்களை மட்டும் ரொம்ப பரீட்சை பண்ணி தேர்ந்தெடுப்பார்களாம். 6 மாச காலம் அவருக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும், 1 மாசமாவது பட்டினி கிடக்க வேண்டும், வேற எந்த உலக விஷயங்களிலும் ஈடுபாடு இல்லாமல் பற்றற்று வைராக்கியத்தோடு இருக்க வேண்டும். இதையெல்லாம் காட்டினால்தான் திருமந்திரத்தையோ துவயத்தையோ சரமஸ்லோகத்தையோ உபதேசிப்பார்கள். இதெல்லாம் முன்னால் இருந்த ஆச்சாரியர்கள். பின்னால் வந்த ஆச்சாரியர்களுக்கு கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரியர்கள் என்று பெயர். அந்த சிஷ்யனிடத்தில் என்ன தகுதி இருக்கிறது, அவன் பட்டினி கிடந்தானா கைங்கரியம் செய்தானா என்பதை பார்க்காமல் தன்னிடத்தில் இருக்கும் கருணை ஒன்றே காரணமாக சிஷ்யர்களுக்கு உபதேசித்தார்களோ இல்லையோ. சிஷ்யனுடைய முயற்சியாலே உபதேசம் முன் ஆச்சாரியர்களுடைய பத்ததி, தன்னுடைய கருணையாலே உபதேசம் பின்னால் வந்த ஆச்சாரியர்களுடைய பத்ததி. இந்த ரெண்டு கோட்டிகளுக்கும் நடுவிலே இந்த மாற்றத்தை ஏற்படுத்தினவர். அனுவிருத்தி பிரசன்னாச்சாரியர்களை மாற்றி கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரியர்களாக ஆக்கின நடுநாயகக்கல் சுவாமி ராமானுஷர் தான். அதனால்தான் சுவாமி வேதாந்த தேசிகன் எதிராஜ சப்தத்தையில் சொல்லும் போது அமுனா தபனாதிஷாயி பூம்னா எதிராஜேன நிபத்த நாயகஸ்ரீஹி மகதி குருபங்கி ஹார யஷ்டிஹி விபுதானாம் ஹிருதயங்கமா விபாதி என்று தெரிவிக்கிறார். இந்த ஆச்சாரிய ரத்னஹாரம், ஆச்சாரிய பரம்பரையே ஒரு மாலை ரத்னஹாரமாக வடிவமைத்துக் கொண்டால் அதுல நடு நாயக்க கல்லாக சூரியனை போல் ஒளி பொருந்தியவரான சுவாமி ராமானுஷர் இருக்கிறார் என்று தேசிகனுடைய ஸ்ரீசூக்தி. அதற்கு என்ன காரணம் என்றால் முன்னால் இருக்கும் ஆச்சாரியர்களுக்கும் இவர் தொடர்பாலத்தான் ஏற்றம். நாதமுனிகள் மோட்சம் கொடுக்க மாட்டார், ராமானுஷர் தான் மோட்சம் கொடுக்கணும். பின்னால் இருந்த எம்பார், பட்டர், நஞ்சியர், இன்றிருக்கும் நம் ஆச்சாரியர்களும் மோட்சம் கொடுக்க முடியாது. ராமானுஷரோடு சேர்த்து வைத்தார்கள் என்றால் அவர்தான் நமக்கு மோட்சத்தை கொடுக்க வேண்டும். ஒரு முறை பெரிய நம்பிகள் சுவாமி ராமானுஷருடைய ஆச்சாரியன். அவர் திருவரங்கத்திலே வீதியில நடந்து வருகிறார். எதிர்த்தாற் போலே சுவாமி ராமானுஷர் தன்னுடைய பெரிய சிஷ்ய வர்க்கம் 800 சந்நியாசிகள் ராமானுஷருக்கு சிஷ்யர்களாம். 12,000 கிரகஸ்தர்கள் சிஷ்யர்கள். அப்பேற்பட்ட சிஷ்ய கோஷ்டியோட எதிர்த்தாப்புல ராமானுஷர் நடந்து வருகிறார். பார்த்த பெரிய நம்பிகள் திடீர்னு வீதியில விழுந்து ராமானுஷரை வணங்கினாராம். பார்த்தவர்களுக்கு புரியவே இல்லை, இவர் தானே ஆச்சாரியன், பெரிய நம்பிகளை ராமானுஷர் தானே வணங்க வேண்டும், ராமானுஷரை ஏன் பெரிய நம்பிகள் வணங்குகிறார் என்றால் அவர் தெரிவித்தார், ராமானுஷர் வந்த அழக பார்த்த உடனே எங்க ஆச்சாரியனையே திரும்ப பார்த்தது போல் இருந்தது, அதனால விழுந்து வணங்கினேன் என்று பெரிய நம்பிகள் கூறினார். அப்ப யாராக இருந்தாலும் ராமானுஷர் மூலமாகத்தான் அவர்களுக்கும் வாழ்ச்சி.
அர்வாஞ்சः யத் பத சரசிதத்வந்தும் ஆஸ்ரித்ய பூர்வே மூர்தனா யஸ்யான்வயம் உபகதாக தேசிகா முக்திமாபுஹு. ராமானுஷருக்கு முன்னிருக்கும் ஆச்சாரியர்களும் அவர் சம்பந்தத்தால முக்தியடைந்தார்கள். அவருக்கு பின்னிருக்கும் பக்தர்கள் ஆச்சாரியர்களும் அவருடைய சம்பந்தத்தால் முக்தியடைந்தார்கள் என்பது நம்முடைய சித்தாந்தம். அதனால ரெண்டு பரம்பரைகளிலும் நடு நாயகமாக இருக்கக்கூடிய இருவர், ஒருவர் நரசிம்ம பெருமான், மற்றொருவர் சுவாமி ராமானுஷர். இந்த ரெண்டு பேருக்கும் இருக்கும் ஒற்றுமைகள் என்ன என்று பார்ப்பதற்குத்தான் இன்றைய தினம் நாம் கூடி உள்ளோம். நரஹரியும் யதிபதியும். நரஹரி, ஹரின்னு சொன்னா சிங்கம்னு ஒரு பொருள். ஹரிங்கிற சப்தத்துக்கு சம்ஸ்கிருதத்திலே 13 பொருட்கள் உண்டு. ஹரின்னு சொன்னா குரங்குன்னு ஒரு அர்த்தம், ஹரின்னு சொன்னா சிங்கம்னு ஒரு அர்த்தம், ஹரின்னு சொன்னா பகவான். ஹரிர் ஹரதி பாபானி, பாபங்களை திருடுகிறபடியால் பகவானுக்கு ஹரி என்று திருநாமம் உண்டு. அதுல நரஹரி, நரமாகவும் சிங்கமாகவும் கலந்து பகவான் அவதரித்தபடியால நரஹரின்னு அவருக்கு திருநாமம். யதிகள் சந்நியாசிகள், சந்நியாசிகளுக்கெல்லாம் தலைவராக சிகையா சேகரணம் பதிம் யதீனாம் என்று வேதாந்த தேசிகனுடைய கூற்று. சிகையா சேகரணம், தான் திருதண்டத்தோடும் சிகையோடும் யஜ்ஞோபவீதத்தோடும் இருக்கும் சந்நியாசியானபடியால் சிறந்த உத்தம சந்நியாசியாக ராமானுஷர் கருதப்படுகிறார். அப்ப இந்த ரெண்டு பேருக்கும் இருக்கும் ஒற்றுமைகள் என்ன? இந்த ரெண்டு பேருக்கும் முதல்ல தொடர்பு உண்டான்னு பார்த்தால் ஒரு தொடர்பு பிரசித்தமானது. சுவாமி ராமானுஷருடைய திருவாராதன பெருமானாகவே அழயசிங்கர் லக்ஷ்மி நரசிம்ம பெருமான் தான் இருந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, 74 சிம்ஹாசனாதிபதிகளை ராமானுஷர் ஏற்படுத்தினாரே. 74 ஆச்சாரியர்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் தான் இனிமேல் இந்த சம்பிரதாயத்திலே பஞ்சசம்ஸ்காரம் செய்ய வேண்டும் என்று ஒரு பத்ததியை ஏற்படுத்தினார். அவர்கள் அனைவருக்கும் ராமானுஷர் தானே ஒரு திருவாராதன பெருமாளை எழுந்தருள பண்ணி கொடுக்கிறார். அந்த பெருமாள் யாருன்னா அவரும் அழகியசிங்கர் தான். அப்ப தான் ஆராதனம் செய்தவரும் அழகியசிங்கர், தன்னுடைய சிஷ்யர்கள் 74 ஆச்சாரியர்களுக்கு எழுந்தருள பண்ணி கொடுத்ததும் நரசிம்ம பெருமானைத்தான். அப்ப எவ்வளவு நெருக்கமான தொடர்பு இருந்திருக்க வேண்டும். ஒருத்தர் பக்தன் வாழ்நாள் முழுவதும் நரசிம்மரையே தொழுது கொண்டு வந்திருக்கிறார் என்றால் அந்த நரசிம்மருடைய தன்மைகள் ராமானுஷருக்கும் கண்டிப்பாக வந்திருக்கும். அவரை பார்த்து பல விஷயங்களை புரிந்து கொண்டிருப்பார். அவர்களுக்கு நல்ல நெருக்கம் இருந்திருக்கும். அது என்ன விதமானது? அவர்களுக்குள் இருக்கும் பொருத்தங்கள், ஒற்றுமைகள் என்ன என்று பார்க்க வேண்டும். அதுல ஒரு முக்கியமான ஒற்றுமை, வேதாந்த கருத்துக்களை பார்க்கும் போது இருவருமே சேராத விஷயங்களை சேர்த்தார்கள் என்றுதான் பல இடங்களிலும் ஆச்சாரியர்கள் கூறுகிறார்கள். நரசிம்மன் மிருகத்துவம் நரத்துவம், விலங்காக இருக்கும் தன்மை விலங்குகள்ல மட்டும்தான் இருக்கும், மனிதனாக இருக்கும் தன்மை மனிதர்கள்ல மட்டும்தான் இருக்கும். ஒரே சரீரம், ஒரே திருமேனியிலோ உடலிலோ மிருகத்துவம் நரத்துவம், மனிதத்தன்மை விலங்குத்தன்மை என்பது ரெண்டும் சேர்ந்து பார்க்கப்பட்டதே கிடையாது. அந்த ரெண்டையும் சேராத ரெண்டு ஜாதிகள் நரத்துவம் மிருகத்துவம், இந்த இரண்டையும் சேர்த்து தன்னுடைய விக்கிரகத்திலே பகவான் காட்டினார். அது அவர் சேராததத்தை சேர்த்தது. அதே போல சுவாமி ராமானுஷர் தன்னுடைய கிரந்தங்கள் மூலமாக சேராமல் இருந்த பல வேத வாக்கியங்கள், வேதங்களிலே மேலோட்டமாக பார்த்தால் பல முரண்பாடுகள் இருப்பது போல தோன்றும். அங்க உண்மையில் முரண்பாடு கிடையாது. நமக்கு அதை புரிந்து கொள்ளும் சக்தி இல்லாதபடியால் மேலோட்டமா பார்க்கும் போது முரண்பாடுகள் இருப்பது போல தோன்றும். அந்த முரண்பாடுகளை எல்லாம் போக்கி எந்த முரண்பாடும் இல்லை, இந்த 2 வேத வாக்கியங்களும் பொருந்தி இருக்கின்றன. ஸ்ரீபாஷ்யம் என்று உயர்ந்த கிரந்தத்தை சுவாமி ராமானுஷர் இயற்றினார். வேதவியாசருடைய பிரம்மசூத்திரங்களுக்கு ராமானுஷர் இயற்றின வியாக்கியானம் 3: வேதாந்த சாரம், ஸ்ரீபாஷ்யம், வேதாந்த தீபம் என்று 3 வியாக்கியானங்கள் உள்ளன. அதுல ஸ்ரீபாஷ்யம் மிக விபுலமான விரிந்த வியாக்கியானம். அதுல கடைசியில சொல்லுகிறார், எல்லா அர்த்தங்களையும் விளக்கி முடித்துவிட்டு இதி சர்வம் சமஞ்சசம், இவ்வாறு அனைத்துமே பொருந்த விடப்பட்டது, பொருந்தித்தான் இருக்கிறது. வேத வாக்கியங்களுக்குள்ள முரண்பாடே கிடையாது, ஒன்னோடு ஒண்ணு பின்னி பிணைந்து பொருத்தமாக இருக்கின்றன என்பதை இந்த நூலிலே நான் காட்டியிருக்கிறேன்னு ராமானுஷருடைய கூற்று. அப்ப ராமானுஷரும் சேராமல் இருந்த வேத வாக்கியங்கள் உண்மையில சேர்ந்துதான் இருந்தன. ஆனா நம்முடைய மதி குறைந்திருந்தபடியால், புத்தி கூர்மை இல்லாதபடியால், அந்த பழக்கம், சாஸ்திரங்களை வாசித்து அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அபியாசம் பழக்கம் இல்லாதபடியால் புரியாமல் போகிறது, முரண்பாடு இருப்பது போல் தோன்றுகிறது. பல இடங்கள்ல பார்க்கலாம்.
பிரம்மம் பரமாத்மா, அவர்களுக்கு குணங்கள் உள்ளன என்று பல வேத வாக்கியங்கள் சொல்லுகின்றன. நாம சொல்லலையா, கல்யாண குணைக்க தானஹா, பகவானுக்கு கருணை உண்டு, அதை நம்பித்தான் நாமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருக்கு கோபம் உண்டு, அதை கொண்டுதான் பிரகலாதனை ரட்சித்து ஹிரண்யகசிபுவை அழித்தார். அவருக்கு சௌசீல்யம் உண்டு, ஒரு குஹனையோ ஒரு விபீஷணனையோ சுக்ரீவனையோ தனக்கு நண்பராக ஏற்றுக்கொண்டார். அப்ப ஏற்றத்தாழ்வு பார்க்காமல் மக்களோடு கலக்கிறார். ஞானம் உண்டு, ஐஸ்வர்யம் உண்டு, சக்தி உண்டு, தேஜஸ் உண்டு, சௌசீல்யம், வாத்சல்யம், மார்தவம், ஆர்ஜவம், எத்தனையோ குணங்கள் பகவானுக்கு சொல்லப்படுகின்றன. ஆனா இன்னொரு வேத வாக்கியம் இருக்கு, நிர்குணம், நிஷ்கிரியம், சாந்தம், நிரவத்தியம், நிரஞ்சனம். அவருக்கு குணமே கிடையாது, வடிவமே கிடையாது, அவதாரமே கிடையாது, எதுவுமே கிடையாதுன்னு சொல்லக்கூடிய வாக்கியங்களும் உண்டு. அப்ப முரண்பாடு இருக்கிறதோ இல்லையோ, அந்த முரண்பாடுகளை எல்லாம் போக்கி இந்த வாக்கியங்களுக்குள் எந்த முரணும் இல்லை, எல்லாம் பொருந்தி இருக்கிறது என்று சுவாமி ராமானுஜர் காட்டினார். அப்ப ரெண்டு பேருக்கும் இருந்த ஒரு பண்பு, சேராத விஷயங்களை சேர்த்தார்கள் என்று. அது மட்டுமல்ல, அதற்கு முன்னாலும் பல ஒற்றுமைகளை ராமானுஜருடைய வாழ்க்கையை பார்த்தாலும், நரசிம்ம பெருமான் சின்ன அவதார், அவர் ஒன்னும் 11,000 ஆண்டுகள் ராமனை போல் இருக்கவில்லை, கண்ணனை போல 100 சம்வத்சரங்கள் கூட இருக்கவில்லை, ஏதோ ஒரு முகூர்த்தம் 2 முகூர்த்தம் இருந்த அவதாரம். ஆனா அந்த அவதாரத்தை பார்த்தோம் என்றால் ராமானுஜருக்கும் அவர்களுக்கும் பல ஒற்றுமைகளை பார்க்கலாம். சுவாமி திருவரங்க தமுதனார் ராமானுஜர் நூற்றந்தாதி என்று ஒரு பிரபந்தத்தை இயற்றி இருக்கிறார். அதுல கடைசியில தெரிவிக்கிறார் 104வது பாசுரம், வளர்ந்த வெங்கோப மடங்கள் ஒன்றாய் அன்னு வாழவுணன் கிளர்ந்த பொன்னாகம் கிழித்தவன் கீர்த்தி பயிரெழுந்து விளைந்திடும் சிந்தை ராமானுஜன் எந்தன் மெய்வினை நோய் களைந்து நன்ஞாலம் அளித்தனன் கையில் கனியன்னவே என்று கடைசியில திருவரங்கத்தமுதனார் தெரிவிக்கிறார். இந்த பாசுரத்துலதான் நரசிம்ம பெருமானையும் ராமானுஜரையும் தொடர்புபடுத்தி பாடுகிறார். நரசிம்மன் செய்தது என்ன? வளர்ந்த வெங்கோப மடங்கள். மடங்கள்னு சொன்னா சிங்கம்னு அர்த்தம். தமிழ் வார்த்தை மடங்கள். சீயம் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையோ, அரி என்று சொல்லலாம். சீயம் அப்படின்னு சொன்னா சிங்கம்னு அர்த்தம் தமிழிலே. அத போல மடங்கள்னு ஒரு வார்த்தை உண்டு. அப்படி மடங்களாக சிங்கமாக பகவான் அவதரித்தார். வளர்ந்த வெங்கோப மடங்கள். அந்த பகவானுக்கு கொடுமையான கோபம் ஏற்பட்டது. ஏன் கோபம்? ஹிரண்யகசிபு அபசாரப்பட்டான் என்று கோபம். கூரத்தாழ்வான் கேட்கிறார், இன்றைக்குத்தானா ஹிரண்யகசிபு பகவானிடத்தில் அபசாரப்பட்டார்? அவர் பல 1000 ஆண்டுகளாக இப்படித்தான் அபசாரம் செய்து கொண்டிருக்கிறார். அப்போதெல்லாம் பகவானுக்கு கோபம் வரவே இல்லையே. இப்ப என்ன வளர்ந்த வெங்கோபம்னால், நேற்று வரை ஹிரண்யகசிபு பகவானிடத்துல மட்டும்தான் அபசாரப்பட்டார், பக்தனிடத்தில் அபசாரப்படவில்லை. இன்னைக்குத்தானே சிறு பிள்ளையான பிரகலாதன் பேரிலே பாய்ந்தான். பள்ளியிலோதி வந்ததன் சிறுவன் வாயில் ஓர் 1000 நாமம் ஒள்ளியவாகி போத ஆங்கதனு கொன்னுமோர் பொறுப்பிலனாகி பிள்ளையை சீறி வெகுண்டு தூண் புடைப்ப. சின்ன குழந்தை எதை சொன்னாலுமே நமக்கு பிடிச்சவாத்தான் இருக்கும், யாருமே வெய்யவே மாட்டா. அது ஒளறினாலும் எவ்வளவு அழகா பாடித்து எவ்வளவு அழகா ஸ்லோகம் சொல்றதுன்னு சொல்லுவோம். அது ஏதோ ஒளறின்னு இருக்கும், என்ன சொல்றதுன்னு நமக்கும் புரியாது, மற்றவாளுக்கும் புரியாது. ஆனா கொண்டாடுவோம் இல்லையோ. ஆனா இந்த பிரகலாதன் நேர ஹிரண்யகசிபுவனுடைய பிள்ளை தானே. பாடசாலைக்கு போயிட்டு வந்து என்ன தவறாக சொன்னான்? நாராயணனுடைய 1000 நாமங்களையும் கூறினான். பள்ளியில் ஓதி வந்த தன் சிறுவன். பள்ளியில் ஓதினா இந்த பள்ளிக்கு போகக்கூட பிராயம் ஒரு 4 வயசு 5 வயசு ஒரு குழந்தைக்கு இருந்துச்சுங்கோ, அது என்னத்தை சொன்னாலும் நாம உடனே கொண்டாடுவோம். ரொம்ப நன்னா சொல்றியே, எனக்கே இவ்வளவு சொல்ல தெரியாது, நன்னா இருக்குன்னு கொண்டாடுவோம் இல்லையோ. அப்போ ஒரு குழந்தைன்னு பார்த்திருந்தாலும் பிரகலாதன் இடத்துல கோபப்பட்டிருக்கவே கூடாது. சரி, யாரோ ஒரு குழந்தை கிடையாது, பள்ளியில் ஓதி வந்த தன் சிறுவன், தாம் பெத்த பிள்ளை, அப்படி பார்த்தாலும் கோவப்பட்டிருக்க கூடாது. சரி, அப்படி என்ன தவறாக சொல்லிவிட்டான்? வாயிலோர் 1000 நாமம் ஒள்ளியவாகி போத நாராயணனுடைய சகஸ்ரநாமத்தை சொன்னது ஒரு தப்பா? எங்குமுளன் கண்ணன் பகவான் நாராயணன் எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிறார்னு பிரகலாதன் சொன்னால் அது என்ன பெரிய குற்றமா? அதை பொறுக்க முடியவில்லை ஹிரண்யகசிபுவாலே. அவன் பேரிலே கோவப்பட்டு யானையை விட்டு மிதிக்க விட்டான், விஷம் கொடுத்து கொல்ல பார்த்தான், மலையிலிருந்து கீழ் தள்ளி விட்டான், கடலிலே தூக்கி போட்டான். எத்தனையோ செய்து பார்த்தாலும் அவனை கொல்ல முடியவில்லை. அந்த அபசாரத்துக்காகத்தான் பகவானுக்கு கோபம் ஏற்பட்டது. வளர்ந்த வெங்கோபம் மடங்கள். ஏன் இப்ப வளர்ந்தது கோபம்னால், தன்னிடத்தில் அபசாரப்படும் வரை பகவான் பொறுத்து கொண்டு விடுகிறார். ஆனா பக்தனிடத்தில் அபசாரப்பட்டால் பொறுத்து கொண்டிருப்ப முடியாதவராலே, அதனால வளர்ந்த வெங்கோப மடங்கள் ஒன்னாய்
அன்று வாழ் அவுணன் கிளர்ந்த பொன்னாகம், கையில வாழ் கதையெல்லாம் வச்சுட்டு எதிர்த்து அவுணன் ஹிரண்யகசிபு வந்தாரோ இல்லையோ, அவனுடைய பொன்னாகம் தங்கத்தை போல அப்படியே செவப்பா தகதகன்னு அவனுடைய மார்பு இருந்துதான். அவனுடைய பொன்னாகம் கிழித்தவன், அவனுடைய மார்பை பிளந்து எடுத்தாரோ இல்லையா அந்த நரசிம்ம பெருமான். அவருடைய கீர்த்தி, அந்த நரசிம்மருக்கு ஒரு புகழ் இருக்கிறதோ இல்லையோ, இவர்தான் உலகத்தில் ரக்ஷகன். ஒரு பக்தனுக்கு துன்பம் என்று வந்தால் ஓடி வந்து நரசிம்ம பெருமான் ரட்சிப்பார். எதிரி எப்பேற்பட்ட பலசாலியாக இருந்தாலும் அவனை அழித்து பக்தனை ரட்சிக்கும் சக்தி பெருமானுக்கு உண்டு. இதானே நரசிம்மருடைய புகழ். நரசிம்மர்னு சொன்னாலே உடனே என்ன தோன்றது? பெரிய சக்தி சுவாமி, எந்த கிரகங்கள் என்ன கட்டப்படுத்தினாலும் இவர் நம்மளை ரட்சிப்பார், எப்பேற்பட்ட எதிரியா இருந்தாலும் ரட்சிப்பார். இது ஒரு கருத்து. ரெண்டாவது, சின்ன குழந்தையா இருந்தாலும் ஓடி வந்து ரட்சித்தார். அப்ப பக்தியை மட்டும் எதிர்பார்க்கிறாரே தவிர வேற எதையும் அவர் எதிர்பார்க்கவில்லை என்பது நரசிம்மனிடத்தில் தெரிகிறது. அப்படிப்பட்ட நரசிம்மனுடைய புகழ் இந்த உலகத்துல எப்ப தெரியுமா பயனுள்ளதாக ஆயிற்று? கீர்த்தி, அந்த கீர்த்தி பயிரெழுந்து விளைந்திடும் சிந்தை ராமானுஜன். நரசிம்ம பெருமானுடைய புகழ் இந்த உலகத்துல ஒரு விதை போல. ஒரு விதைய விதைச்சோம்னா அதுக்கு தண்ணீர் ஊத்தி உரம் போட்டா தானே நன்னா வளர்ந்து பயிர் முளைக்க போகிறது, அப்பதானே அறுவடை பண்ண முடியும். அப்ப நரசிம்ம பெருமானுடைய கீர்த்தி என்கிற விதை எப்போது பயிராக ஆயிற்றுனால் விளைந்திடும் சிந்தை ராமானுஜன். அதை நினைச்சு நினைச்சு ராமானுஜர் காரியம் பண்ணாராம். நரசிம்ம பெருமானுடைய புகழ் உலகத்துல பரவ வேண்டும், நரசிம்ம பெருமானுடைய பெருமை உலகத்தாருக்கு தெரிய வேண்டும். அதற்கு என்ன செய்யலாம் என்ன செய்யலாம்னு யோசித்தாராம். அப்ப அவருடைய கீர்த்தி பயிர் எழுந்து விளைந்திடும் சிந்தை ராமானுஜன். அதுக்கு என்ன பண்ணார்? நரசிம்ம பெருமான் ஹிரண்யகசிபுவை கொன்று பிரஹ்லாதனை ரட்சித்தார். அத போல ராமானுஜர் என்ன பண்ணார்னால் ஒன்னத்தை கொன்றார், ஒன்றத்தை வளர்த்து கொடுத்தார். ஒன்று அழித்தது எந்தன் மெய்வினை நோய் களைந்து. நான் இத்தனை பிறவிகளாக என்னென்ன பாபங்களை செய்து கொண்டு வந்திருக்கிறேனோ அந்த பாபங்களை எல்லாம் போக்கி கொடுத்தாரோ இல்லையோ. எந்தன் மெய்வினை, மெய்வினைனா உண்மையான வினைன்னு ஒரு அர்த்தம் இல்ல. இந்த உடம்பை கொண்டுதானே பாபங்களை செய்கிறேன், மெய்னா உடல் என்று பொருள். இந்த உடலை கொண்டு நாம எத்தனையோ பிறவிகள் எடுத்து என்னென்ன பாபங்களை சேர்த்திருக்கிறோமோ அந்த பாபங்களை எல்லாம் போக்கி கொடுத்தார் சுவாமி ராமானுஜர். எந்தன் மெய்வினை நோய் களைந்து நன் ஞானம் அளித்தனன் கையில் கனி என்னவே. நல்ல ஞானம், சிறந்த ஞானம். அப்படின்னா என்ன? இந்த விசிறி எப்படி சுத்துறதுங்கிற ஞானம் சிறந்த ஞானமா? இந்த ஒலிபெருக்கியில அடியேன் பேசினா உங்களுக்கு எப்படி கேட்கறதுங்கிற ஞானம் சிறந்த ஞானமானால் ஆத்ம பரமாத்ம ஞானம். இந்த ஜீவாத்மா உண்மையிலே யார்? பகவானுக்கு தாசன். பகவான் எப்படிப்பட்டவர்? அவரை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இதுதானே சிறந்த ஞானம். அந்த நன்ஞானம் அளித்தனன் கையில் கனி என்னவே. எனக்கு உங்கள்கிட்ட எனக்கு தாகமா இருக்குன்னு கேட்டா, போங்கோ இந்த பக்கத்துல கடல் இருக்கு, கடல்ல இருந்து ஒரு பெரிய குடத்தை உண்டு அதை நன்னா கொதிக்க விட்டு அதுல வர ஆவியை இன்னொரு இடத்துல குளிர்ந்த இடத்துல நீங்க பிடிச்சீங்கன்னா உப்பெல்லாம் போயிடும், அப்புறம் சாப்பிடுங்கன்னு சொன்னா நான் எப்ப உயிர் வாழ்வேனானே தெரியாது, அதுக்குள்ள தாகத்துல பிராணனே போயிடும். அதை போல நல்ல ஞானம் அதோ வேதத்துக்குள்ள மறைந்திருக்கிறது, போய் எடுத்துக்கோங்கன்னு சொல்லல. கையில் கனி என்னவே, நேர கையில அந்த பழத்தை கொடுத்தா எவ்வளவு ஆனந்தமா அனுபவிக்கலாமோ அதை போல நல்ல ஞானத்தை நமக்கு சுவாமி ராமானுஜர் கொடுத்தாராம். அப்போ ஒருவர் நரசிம்ம பெருமான் சேராத இரண்டை சேர்த்தார், ஹிரண்யகசிபுவை அழித்து பிரஹ்லாதனை ரட்சித்தார். சுவாமி ராமானுஜர் சேராமல் இருந்த வேத வாக்கியங்களை எல்லாம் சேர்த்தார், நம்முடைய பாபங்களை போக்கி நல்ல ஞானத்தை கொடுத்தார் என்று இவர்கள் இருவருக்குமான ஒரு ஒத்துமை. ராமானுஜர் இப்படி உபதேசங்களை செய்யவேதான் நரசிம்ம பெருமானுடைய பெருமை இந்த உலகத்திலே ஊன்றி நின்றது. அப்பதான் அது சபலமாக பயனுடையதாக விதையாக மட்டும் இருந்து விடாமல் முளைத்த உயர்ந்த பயிராக ஆயிற்று என்று திருவரங்கத்தமுதனார் தெரிவிக்கிறார். அப்ப நரசிம்ம பெருமானுக்கும் ராமானுஜருக்கும் இவ்வளவு ஒற்றுமை இருக்கணும்னால் என்ன ஒற்றுமைகள் ஒவ்வொன்னா பார்க்கலாம். நரசிம்மன் அவதரிப்பதற்கு காரணம் என்ன? நரசிம்மாவதாரத்தினுடைய பிரயோஜனம் என்ன? நரசிம்மர் எப்போது அவதரித்தார்? அவதரிக்கும் போது என்ன நடந்தது? அதற்கு பிற்பாடு என்ன நடந்தது? இப்படின்னு வரிசையா ஒன்னொன்னா பார்த்தோம்னால் ஒவ்வொரு இடத்திலும் ராமானுஜரோடு நாம் ஒற்றுமையை பார்க்கலாம். முதல்ல இந்த அவதாரத்தை பகவான் எடுத்ததிலிருந்து நமக்கு என்ன புரிகிறது?
எல்லாரும் நரசிம்மன்னு சொன்ன உடனே பக்கத்துல இருக்கிற பிரகலாதனை பற்றித்தானே பேசுகிறோம். பிரகலாதன் 5 வயது குழந்தை. அவர் ஒன்னும் பெரிய 20 வயசு 25 வயசு ஆயிருந்தால் கர்மானுஷ்டானம் எல்லாம் நிறைய பண்ணுவார். வேதாத்தியனத்தை எல்லாம் முடித்து விட்டார். இப்ப கர்மங்களை செய்து கொண்டு வருகிறார். எல்லா யாகம் ஹோமம் தானம் ஒன்று விடாமல் செய்கிறபடியால் அதனால பகவான் திருப்தி அடைந்து காட்சி கொடுத்தார் அப்படின்னு சொல்லவே முடியாது. 5 வயசு குழந்தைக்கு என்ன பெரிய ஞானம் இருந்து விட போகிறது? 5 வயசு குழந்தை என்ன கர்மத்தை செய்து பகவானை மகிழ்வித்திருக்க முடியும்? அப்ப 5 வயது சிறுவனுக்காக பகவான் வந்தார் என்பதை பார்த்தால் தெரிவது, பகவான் பக்தியை தவிர வேறு எதையும் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது கிடையாது. நீ எவ்வளவு பணக்காரனா இருந்தியா, அழகானவனா இருந்தாயா, எவ்வளவு முயற்சி செய்கிறாய், கர்மங்களை எவ்வளவு அனுஷ்டிக்கிறாய், இது எதையும் பகவான் பார்த்து பிரகலாதனை ரட்சிக்கவில்லை. பக்தி ஒன்று மட்டும் மனசில் இருந்ததோ இல்லையோ. எவ்வளவு பக்தி என்றால் தன்னலமற்ற பக்தி. பிரகலாதனை பெரிய மலையிலிருந்து கீழே உருட்டி விட்டானாம் ஹிரண்யகசிபு. உருண்டு வரும்போது பிரகலாதன் தன்னுடைய கையால இப்படி மார்பை கெட்டியா பிடிச்சிருந்தானாம். பார்த்தவர்களுக்கு புரியல, எதுக்கு மார்பை பிடிச்சிட்டு இருக்கார்? எல்லாரும் அடிபட போறதுன்னா தலையத்தானே பிடிச்சுப்போம். எங்கேயானு போயிட்டு இருக்கோம், விபத்து நடக்கிறதுனா சட்டுன்னு தலையை பாதுகாத்துக்கோங்க, தலையில அடிபட்டாதான் என்ன நடக்கும்னு தெரியாதுன்னு சொல்லுவோம். ஆனா பிரகலாதன் மார்பை கெட்டியா பிடிச்சிருந்தானாம். எதுக்குனால் ஹிருதயேன உத்வகன் ஹரிம், உள்ள பகவான் ஹரி இருக்கிறார். என் உடம்பு இப்படி உருண்டு உருண்டு வரும்போது உள்ள இருக்கிற பெருமாளும் உருண்டு உருண்டு போகக்கூடாது, அதனால கெட்டியா அவர் உருளாம பிடிச்சுட்டு இருக்கேன்னு பிரகலாதனுக்கு எண்ணமா. உருண்டு தன் உடலுக்கு அடிபடுகிறது, அதை பத்தி அவன் பொருட்படுத்தவே இல்லை. ஆனா உள்ள இருக்கிற பகவானுக்கு எந்த துன்பமும் வரக்கூடாது என்பதற்காக அவரை பார்த்தான். அந்த அளவுக்கு தன்னலமற்ற பக்தி ஒருவனுக்கு இருந்தால் அதை தவிர பகவான் எதையும் எதிர்பார்ப்பது கிடையாதுன்னு நரசிம்மாவதாரத்திலையும் தெரிஞ்சுக்கிறோம். அதே போலத்தான் சுவாமி ராமானுஜரும், நீ எவ்வளவு பட்டினி கிடந்தாய், எத்தனை கைங்கரியங்களை செய்தாய், 6 மாசமாவது ஒரு ஆச்சாரியன் வீட்டிலே இருந்து அவருக்கு விறகு வெட்டி எடுத்துன்னு வரலாம், துணி தோச்சு விடலாம், அவருக்கு சரீரத்துல கால் பிடிச்சு விடலாம், எண்ணெய் தேய்ச்சி விடலாம். இதை போல கைங்கரியங்களை செய்தால்தான் அந்த காலத்துல உபதேசங்களையே செய்வார்கள். 6 மாசம் நடிகன் சொல்றது ரொம்ப குறைந்த பட்சம். 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு கூட பரீட்சை பண்ணலாம். அப்படி இல்லாமல் ஆசை இருக்கிறதா, ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறுமென்னு பேசி வரம்பருத்தார் பின் என்று மணவாள மாமுனிகள் பாடுகிறார். இவ்வளவு தூரம் முயற்சி இருக்கிறதான்னு பார்க்க வேண்டாம், மனதில் ஆசை இருந்தால் அவர்களுக்கு உபதேசிக்கலாம் என்று ராமானுஜர் மாற்றினாரோ இல்லையோ. அப்ப நிருசிம்ஹாவதாரத்தினுடைய கருத்து என்ன? சிறு குழந்தையாக இருந்தாலும் வேற எந்த பெருமைகள் இல்லாவிட்டாலும் பக்தி ஒன்று இருந்தால் போரும், நான் அனுகிரகிப்பேன் நரசிம்மர் காட்டினார். அதே போல உன்னிடத்துல வேற எந்த பெருமைகள் இல்லாவிட்டாலும் ஆசை மட்டும் இருந்தால், பகவானை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், உஜ்ஜீவனம் அடைய வேண்டும் என்கிற ஆசை இருந்தால் அவர்களுக்கும் உபதேசிக்க வேண்டும் என்று சுவாமி ராமானுஜர் நிறுவி போனார். அப்ப இது அவர்கள் இருவருக்கும் அவதாரத்தினுடைய பிரயோஜனமே இதுதான். பக்தி மட்டும்தான் முக்கியம், வேறு எதையும் பொருட்படுத்துவது வேண்டாம் என்று காட்டினார்கள். சரி, அடுத்தது இவர் பிறந்ததற்கு காரணம் என்ன? நிருசிம்ம பெருமான் சட்டுன்னு ஒரு தூணில் இருந்து பிறந்தாரே, அவதாரத்துக்கு பிரயோஜனம் பார்த்துட்டோம். 2 பேருமே காட்டினது பக்தி தான் சிறந்தது என்று. அவதாரத்துக்கு காரணம் என்ன? அவர் ஏன் இப்படி பிறந்தார்? ஏன் இந்த தூணிலே பிறந்தார்? ஹிரண்யகசிபுவை அழிக்க வேண்டும், அதுக்கு எங்கிருந்து வேணாலும் தோன்றி இருக்கலாமோ இல்லையோ. ஏன் இந்த தூணிலே பிறந்தார் என்றால், தான் பாகவத புராணத்திலே சுகாச்சாரிய தெரிவிக்கிறார், சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்ய பாஷிதம் வியாப்திம் ச பூதேஷு அகிலேஷு சாத்மனஹ அதிருஷ்யத அத்புத ரூபம் உத்வஹன் ஸ்தம்பே சபாயாம் ந மிருகம் ந மானுஷம். பிரகலாதன் ஹிரண்யகசிபு 2 பேரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். பிரகலாதன் சொன்னது என்ன? எங்கும் உளன் கண்ணன். கண்ணன் எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிறார். உனக்குள்ளும் அவர்தான் இருக்கிறார், எனக்குள்ளும் இருக்கிறார், தூணுக்குள்ளும் இருக்கிறார், மலைக்குள்ளும் இருக்கிறார். அனைத்துக்கும் அந்தர்யாமி பரமாத்மா நாராயணன் தான். சாஸ்தா விஷ்ணு அசேஷஸ்ய ஜகதோயோ ஹிருதிஸ்திதா என்று பிரகலாதன் தெரிவித்தார். இத சொன்ன உடனே அதுக்கு என்ன நிரூபகம் என்ன இருக்கு? அதுக்கு ஏதாவது ஒரு சாட்சி கொடுக்க வேண்டுமோ இல்லையோ. இதற்கு சாட்சி என்ன என்று கேட்கிறார் ஹிரண்யகசிபு. அப்பதான் கேட்டது, அப்ப இந்த தூண்ல இருக்காரா? எங்கும் இருக்கிறார்னு சொன்னால் அப்ப இந்த தூணில் இருக்கிறாரான்னு ஹிரண்யகசிபு கேட்டார். ஆமா, கண்டிப்பா இருப்பார்னு பிரகலாதன் சொன்ன உடனே அந்த தூணை உடைக்கிறார் ஹிரண்யகசிபு. உடைச்ச உடனே அந்த தூணிலிருந்து புறப்பட்டு வந்தாரோ இல்லையோ. ஏன் வரணும்? எல்லா இடத்திலும் எங்கு வேணாலும் தோன்றி இருக்கிறாமேனால் பகவானுக்கு 2 நிர்பந்தங்கள்.
ஒன்று, பிரஹ்லாதன் சொன்ன கருத்து என்ன? எங்குமுளன் கண்ணன், பகவான் எல்லா இடத்திலும் இருக்கிறார்னு சொன்னாரோ இல்லையோ. அப்ப ஒருவேளை ஹிரண்யகசிபு இந்த தூணை உடைச்சி அதிலிருந்து வராமல் இந்த தூணிலிருந்து நரசிம்மன் புறப்பட்டு வந்திருந்தால் அப்ப என்ன ஆகும்? இதுக்குள்ள பகவான் இல்ல, இந்த தூணுக்குள்ளதான் இருந்திருக்கார். அப்ப எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்தவர் அல்ல என்று ஆகிவிடுமோ இல்லையோ. அப்படி பகவான் தன்னுடைய வியாப்திம் ச பூதேஷு அகிலேஷு சாத்மனஹா, தான் உலகத்தில் எல்லா பொருள்களுக்குள்ளும் இருக்கிறார் என்கிற பெருமையை விட்டு கொடுப்பதாக இல்லை. அது ஒரு காரணம். இரண்டாவது காரணம், பிரஹ்லாதன் கொடுத்த வாக்கியம் தப்பா போயிடுமோ இல்லையோ. தன்னுடைய பக்தன் ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறான், இந்த தூணுக்குள்ள பகவான் உண்டு என்று. அந்த வார்த்தையை பொய்யாக போவதற்கு பகவான் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார். சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்திய பாஷிதம், தன்னுடைய பக்தன் தன்னை நம்பி இருக்கும் பிரஹ்லாதனுடைய வார்த்தை பொய்யாக போகக்கூடாது, அவனுடைய ஆசை நிறைவேற வேண்டும் என்பதற்காக அந்த தூணிலிருந்து பிறந்தாராம். அதுக்கு முன்னாடி பகவான் என்ன பண்ணார்? நரசிம்மனான வடிவத்தை எடுத்துக்கொண்டு அந்த ஹிரண்யகசிபுவனுடைய பெரிய சபை இருக்கும் இல்லையோ, அந்த சபைக்குள்ள எல்லா தூணுக்குள்ளேயும் போய் ஒளிஞ்சுட்டாராம். ஏன்னா ஹிரண்யகசிபு எந்த தூணை காட்ட போறான்னு அவருக்கு தெரியாது. எங்குமுளன் கண்ணன் பிரஹ்லாதன் சொல்லிட்டார். இவன் அடுத்து சாட்சி கேட்க போறான்னு தெரியும். அதனால எல்லா தூண்களுக்குள்ளும் போய் ஒளிந்து கொண்டார் நரசிம்மர். இந்த தூணை காட்டவே சரின்னு அந்த தூணிலிருந்து வந்தார். இல்லாட்டா எந்த தூணை காட்டியிருந்தாலும் இதே போலத்தான் வந்திருப்பார். அப்ப நிருசிம்மாவதாரம் நடந்ததற்கு நேரடியான அருகிய காரணம் என்ன? தன்னுடைய பக்தனின் வார்த்தை பொய்யாக போகக்கூடாது. தன்னை நம்பி இருக்கும் ஒருவர் ஒரு வார்த்தை சொன்னால் அதை நடத்தி கொடுக்க வேண்டும் என்பது நரசிம்ம பெருமானுடைய எண்ணம். அதே போல சுவாமி ராமானுஜர், நரசிம்மர் ஹிரண்யகசிபுவை கொன்றது பிரஹ்லாதன் சொன்ன வார்த்தையின்படி. ராமானுஜர் யாரையும் கொல்லலையே, கிரந்தங்களைத்தானே எழுதினார். ஆனா அந்த கிரந்தம் எழுதும் போதும் தான் ஆசைப்பட்டு எந்த கிரந்தத்தையும் அவர் எழுதவில்லை. தன்னுடைய பிராச்சாரியரான சுவாமி ஆளவந்தார், அவருடைய 3 நிறைவேறாத மனோரதங்கள் இருந்தன. ஆளவந்தாரைத்தான் ஆச்சாரியனாக அடைய வேண்டும் என்று ராமானுஜருக்கு ஆசை. இவர் காஞ்சிபுரத்துல வாழ்ந்து வருகிறார், ஆளவந்தார் ஸ்ரீரங்கத்திலே வாழ்ந்து வருகிறார். அவரை சந்திக்க போக வேண்டும், சேவிக்கணும்னு ஆசை, வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஏதோ ஒரு முறை வாய்ப்பு ஏற்பட்டது. காஞ்சிபுரத்திலிருந்து புறப்பட்டு ஸ்ரீரங்கத்துக்கு செல்லுகிறார். ஆனா இவர் போய் சேருவதற்குள் ஆளவந்தார் ஆச்சாரியன் திருவடிகளை அடைந்து விடுகிறார். ஆளவந்தார் ராமானுஜரை முன்னமே பார்த்ததுண்டு. அவர் காஞ்சிபுரம் வந்தபோது ராமானுஜரை பார்த்து அனுகிரகித்து விட்டார். ஆனா ராமானுஜர் ஆளவந்தாரை சேவிச்சது கிடையாது, ஒரு உபதேசத்தையும் கேட்டது கிடையாது. அதை ஆசைப்பட்டு ஸ்ரீரங்கத்துக்கு போனார். அவர் பரவதித்து விட்டார். அவருக்கு அந்திம கிரியைகள், ஈமை சடங்குகள் நடக்க வேண்டும். அப்ப அவரை போய் சேவிக்கும் போது அவருடைய விமல சரம திருமேனி, அந்த திருமேனியை சேவிக்கும் போது 3 விரல்கள் மடிந்து இருந்தனவாம். அதை பார்த்து ராமானுஜர் மற்ற சிஷ்யர்கள் இடத்துல கேட்கிறார், சுவாமிக்கு ஏதாவது நிறைவேறாத மனோரதங்கள் ஆசைகள் இருந்தனவா, ஏன் 3 விரல் மடங்கி இருக்குன்னு கேட்டார். அப்ப அவர்கள் சொல்றா, ஆமா, வேதவியாசருடைய பிரம்மசூத்திரங்களுக்கு ஒரு நல்ல வியாக்கியானம், வேதாந்தம் உபனிஷத்து விசிஷ்டாத்வைத்தத்தை தான் சொல்லுகிறது என்று நிரூபிக்கும்படி ஒரு நல்ல வியாக்கியானம் இயற்ற வேண்டும்னு சுவாமிக்கு ஆசை என்று ஒரு மனோரதம். அதே போல பராசரருக்கும் நம்மாழ்வாருக்கும் பெருமை சேர்க்கும்படிக்கு 2 பேரை ஏற்படுத்த வேண்டும் ஆசை. இதையெல்லாம் அந்த சிஷ்யர்கள் சொல்லுகிறார்கள். அப்போதுதான் ராமானுஜர் ஒரு பிரதிஜை எடுக்கிறார். அப்ப ஆளவந்தாருடைய நிறைவேறாத ஆசை பிரம்மசூத்திரங்களுக்கு வியாக்கியானம் இயற்ற வேண்டும் என்று, அதை நாம் நிறைவேற்றி கொடுக்கிறோம். அப்ப பிரஹ்லாதன் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு நிருசிம்மாவதாரம், ஆளவந்தாருடைய ஆசை வாக்கியம், அதை நிறைவேற்றுவதற்காகத்தான் சுவாமி ராமானுஜர் இந்த கிரந்தங்களை எல்லாம் இயற்றி எந்தன் மெய்வினை நோய் களைந்து நஞ்ஞாலம் அளித்தன். ஞானத்தை கொடுக்கறதுக்கு கிரந்தம் தானே எழுத வேண்டும். தன் நூல்கள் மூலமாகத்தான் ராமானுஜர் நமக்கு அனுகிரகிக்கிறார். அந்த நூல்களுக்கு காரணமா இருந்தது என்ன? தான் ஆசைப்பட்டு என்னத்தான் எல்லாரும் ஜெகதாச்சாரியன்னு கொண்டாடணும், இதுவரைக்கும் நல்ல வேளை ஆளவந்தார் பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானமே எழுதல, எனக்குத்தான் அந்த பேரு கிடைக்கணும் அப்படின்னு எழுதி வச்சார். அப்படி கிடையாது. தான் ஒரு ஜெகதாச்சாரியனா இருக்கணும்னோ உத்தாரகனா இருக்கணும்னா அவர் ஆசைப்பட்டதே கிடையாது. தன்னுடைய பிராச்சாரியன் ஆளவந்தாருடைய ஆசை, அவர் சொன்ன வாக்கியம் பொய்யாக போகக்கூடாது, அதற்காக ஸ்ரீபாஷ்யத்தை இயற்றினார் அல்லவா. அப்ப அது ஒரு பொருத்தம். தன்னை நம்பி இருப்பவருடைய வார்த்தையை உண்மையாக்குவதற்காகத்தான் ராமானுஜரும் நூல்களை இயற்றினார். நரசிம்ம பெருமானும் இந்த அவதாரத்தையே செய்தார். இது 2வது ஒற்றுமை, அவதாரத்துக்கான காரணம். அவதார பிரயோஜனத்திலும் ஒற்றுமை பார்த்தோம், அவதாரத்தின் காரணத்திலும் ஒற்றுமை பார்த்தோம். 3வது ஒற்றுமை, அவர்கள் அவதரித்த போது என்னமோ உலகமே ஸ்தம்பித்து போயிட்டான்.
உலகம் ஒரு மாதிரி இயங்கி கொண்டிருக்கிறதோ இல்லையோ. இப்ப தண்ணீர் அப்படின்னா அது குளிர்ந்து தான் இருக்கும். ஆகாசம் அப்படின்னா அது மேலதான் வானத்துல தான் இருக்கும். அதே போல வாயு அப்படின்னா இங்க அங்கும் ஓடிண்டே தானே இருக்கும். வாயு ஒரு இடத்துல நிற்கவே நிற்காது. அதே போல ஆகாசம் என்பது சட்டுன்னு கீழ் விழுந்துடாது, மேலத்தான் இருக்கும். தண்ணீர் ஓடிண்டே இருக்கும், குளிர்ந்து தான் இருக்கும். சந்திரன் இத்தனை மணிக்கு உதிக்கணும், சூரியன் இத்தனை மணிக்கு உதிக்க வேண்டும், அஸ்தமிக்க வேண்டும்னா அப்படித்தான் உலகம் இயங்குகிறது. இது மாறவே மாறாது. அதே போல இந்த உலகத்தில் தர்மம் குறைந்து கொண்டே போகிறது, அதர்மம் வளர்ந்து கொண்டே போகிறது. கலியுகம் தொடங்கிவிட்டபடியால இப்படி சென்று கொண்டிருக்கிறது. இதுதான் ரெண்டு நிலை. நிருசிம்மாவதாரம் நடந்த போது உலகத்தின் நிலை அந்தந்த இயற்கையின்படி உலகம் இயங்கிக் கொண்டிருந்தது. ராமானுஷர் அவதரிக்கும் போது கலியுகத்தின் இயற்கை என்ன? தர்மம் குறைந்து கொண்டே போகும், வைதிக மார்க்கத்துக்கான மதிப்பு குறைந்துவிடும், அதர்மம் வளர்ந்து கொண்டே போகும். இந்த நிலையில தான் ரெண்டு பேரும் அவதரிக்கிறார்கள். அவர்கள் அவதரித்த மறுக்ஷணமே இந்த நிலை அப்படியே மாறிவிட்டது என்று தெரிவிக்கிறார்கள். நிருசிம்ம பெருமான் அவதரித்தாரோ இல்லையோ, அவருடைய அவதார வைபவம், அவரை பார்த்து பயந்து போய் உலகமே ஸ்தம்பித்து போயிட்டு இந்த திரைப்படங்கள்லாம் காட்டுவாளோ இல்லையோ, திடீர்னு பயங்கரமா ஆச்சரியமா நடந்ததுன்னா உடனே மலைகள் எல்லாம், இந்த புறாக்கள் எல்லாம் பறக்கிறது அப்படியே நின்று போயிடும், இந்த என்னென்ன மரங்கள் எல்லாம் அசையறதோ அதெல்லாம் அப்படியே நின்று போயிடும், அலைகள் அடிப்பதெல்லாம் அப்படியே நின்று போயிடும். அப்படி காட்டுறாளோ இல்லையோ, அதை போல உலகமே ஸ்தம்பித்ததாம். கூறத்தாழ்வான் தெரிவிக்கிறார், ந வாயு பஸ்பந்தே யயது ரதவா அஸ்தம் சசி ரவி திசோ அனஷ்யன் நிஸ்வாபி அச்சலாத் அச்சலா சாச்சலகுலா நபஸ்ச பிரச்சோதி கிரதிதமபி பாதோ நரஹரௌ த்வயி ஸ்தம்பே சும்பத் வபுஷி சதி ஹே சுந்தரபுஜ. பகவான் நிருசிம்மாவதாரத்தை எடுத்தாரோ இல்லையா, எடுத்த உடனே ந வாயு பஸ்பந்தே, வாயு ஓடிக்கொண்டே இருந்தவர் சட்டுன்னு பயந்து போய் இது என்ன உருவம்னு தெரியலையேன்னு நின்று போயிட்டாராம். மேல ஆகாசம் இருந்ததா, அப்படியே நழுவி கடலுக்குள்ள கீழ் விழுந்துருத்தான். கடல்ல தண்ணீர், குளிர்ந்த தண்ணீர் இருந்ததா, அதெல்லாம் கொதிச்சு போயிடுத்தான். அத போல சசி ரவி, சசி சந்திரன், ரவி சூரியன், அவரவர்கள் உதிக்கணும் அஸ்தமிக்க வேண்டும் என்பதையே மறந்து போய் அப்படியே திகைத்து போய் வானத்துல நின்று விட்டார்களாம். பகவான் என்ன சொல்லுவாரோ என்று பயந்துதான் இந்த உலகம் இயங்குகிறது. பீஷாஸ்மாத் வாதப் பவதே பீஷோதேதி சூரியஹான்னு தைத்திரிய உபனிஷத் சொல்லுகிறது. சூரியன் சரியா 6 மணின்னு பஞ்சாங்கத்துல போட்டா 6 மணிக்கு உதிக்கிறார், 6:03 போட்டா 6:03 உதிக்கிறார், 5:58 போட்டா 5:58 உதிக்கிறார், 6க்கு அஸ்தமனம்னா அஸ்தமிக்கிறாரே. யாருக்காக இப்படி எல்லாம் பண்றார்னால் பகவானை பார்த்து பயமா ஒவ்வொரு தேவதைக்கும். நான் இந்தபடி குறிப்பிட்ட காலத்தில் உதிக்காமல் அஸ்தமிக்காமல் போனால் பகவான் என்னை தண்டிப்பார்னு சூரிய பகவானுக்கு பயம் இருக்குமோ இல்லையோ, அந்த பயத்தால் தான் உலகமே இயங்குகிறது. அந்த பரமாத்மா இந்த நரஹரியான வடிவத்தோடு அவதரித்தவுடனே பார்த்து எல்லா பூதங்களும் திகைத்து போயின, என்ன பண்ணுவதென்றே தெரியவில்லை. அப்ப உலகத்தினுடைய இயற்கை நிலை அப்படியே மாறி போனது. வாயு, காற்று, ஆகாசம், நிலம், தண்ணீர் இதெல்லாம் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்காமல் எல்லா இயற்கையும் மாறி போய் சொல்லியோ. இது நரசிம்மர் பிறந்த போது. அதே போல சுவாமி ராமானுஷர் அவதரித்த போது கலியுகத்தினுடைய வழக்கம் என்ன? கலியுகம் முற்ற வருஷங்கள் ஆக ஆக இப்ப கலி பிறந்து 5125 ஆண்டுகள் ஆகி உள்ளன. இதுக்கு ஒரு 1000 ஆண்டுகள், 1008 ஆண்டுகளுக்கு முன்னால் ராமானுஷர் பிறந்தார். அப்பவே 4100 ஆண்டுகள் ஆகிவிட்டன ஒல்லியோ. அப்ப தர்மம் ஓங்கத்தான் போகிறது, தர்மம் குறைந்து அதர்மம் ஓங்கத்தான் போகிறது. அதுதான் இயற்கை. ஆனா ராமானுஷர் பிறந்த உடனே என்னாச்சா, அந்த இயற்கை மாறி தர்மம் மறுபடியும் தலை ஓங்கி விட்டதாம், அதர்மம் சாய்ந்து விட்டதாம். கலியுகத்துக்கு இனிமே வேலையே இல்லாம போச்சான். ஆனது செம்மை அறநெறி பொய்மை அருசமயம் போனது பொன்னி இறந்தது வெங்கலி பூங்கமல தேனதி பாய்வயல் தென்னரங்கன் கடல் சென்னி வைத்து தானதில் மன்னும் ராமானுஷன் இத்தலத்து உதித்தே. ராமானுஷர் பிறந்து ஒன்னும் நூல்கள் எல்லாம் எழுதவே வேண்டாம், ராமானுஷர் பிறந்து கஷ்டப்படவே வேண்டாம், இத்தலத்து உதித்தே. அவர் பிறந்தாரோ இல்லையோ, பிறந்த உடனேவே ஆனது செம்மை அறநெறி, அறநெறினா தர்ம மார்க்கம், அந்த தர்ம மார்க்கம் பட்டு போய் பின்பற்றுபவர்களுக்கு யாருமே இல்லாமல் ரொம்ப தலை குனிந்து தர்மம் இருந்ததோ இல்லையோ, ஆனது செம்மை, மறுபடியும் தன்னுடைய பெருமையெல்லாம் பெற்று தலை தூக்கி நின்னதாம் தர்ம நெறி. பொய்மை அருசமயம் போனது பொன்றி, என்னென்ன பாக்கிய சமயங்கள் அருசமய செடியதனை அடியறுத்தான் வாழியேன்னு சொல்லுகிறோமோ இல்லையோ. பௌத்த மதம், ஜெயின மதம், சார்வாக மதம், இதை போல பல பாக்கிய மதங்கள், வேதத்தையே ஏற்காத மதங்கள், சமயங்கள் உள்ளன. அந்த பொய்மை அரு சமயம் போனது போன்றி அந்த சமயங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டன. இறந்தது வெங்கலி,
கலியுகமே அதோடு அழிந்து போயிற்று. பொலிக 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 போயித்து வல்லுயிர் சாபம் நலியும் நரகமும் நைந்த நமனிக்கிங் ஆதொன்னுமில்லை கலியும் கெடும் கண்டுகொள்மென் என்று நம்மாழ்வாருடைய பாசுரம். நம்மாழ்வார் தான் பாசுரம், அவர் இருந்தது 5000 ஆண்டுகளுக்கு முன்னால். அவர் பாசுரம் பாடும்போது எனக்கு பின்னால் ஒரு ஆச்சாரியர் அவதரிப்பார், அவர் பிறந்த உடனே கலியுகத்துக்கு இனிமே இந்த உலகத்துல இடமே இருக்காது, கலியுகமே கிருதயுகத்தை போல மாறிவிடும், மக்கள் அனைவரும் பக்தர்களாக இருப்பார்கள், கலியும் கெடும் என்று நம்மாழ்வார் பாடுகிறார். யாரை பத்தி சொல்றார்னால் இதோ ஜெகதாச்சாரியரான சுவாமி ராமானுஷரை பத்தி. ராமானுஷர் எப்போது பிறந்தாரோ அப்பவே இந்த கலியுகத்துக்கும் இடமில்லாமல் போகிறது. இப்படி தான் பிறந்தவுடனே மாற்றம். எப்படி நரசிம்ம பெருமான் பிறந்தவுடனே பூதங்கள் எல்லாம் திகைத்து போய் இயற்கை மாறி போனதோ அதை போல கலியுகத்தினுடைய இயற்கை மாறி கிருதயுகத்தில் மக்கள் எப்படி இருப்பார்களோ அதை போல மக்கள் ஆகிவிட்டார்களாம். அது இது ஒரு ஒற்றுமை. அவதாரம் நடந்த உடனே இருந்த ஒற்றுமை. அதற்கு அடுத்து தெரிவிக்கிறார், 2 பேருமே கோபத்தோடு பார்த்தார்களோ இல்லையோ. பகவானும் பிறக்கும் போது பெரிய கோபத்தோடு பிறந்தார். பார்க்கும் போதே பயானகமான ரூபம். அவருடைய கண் அப்படியே செவப்பா இருந்துதான். இந்த கண்ணு கோபத்தினால செவப்பா இருக்கா இல்ல கருணையினால செவப்பா இருக்கான்னு கண்டுபிடிக்கவே முடியலையாம். ஏன்னா ஒரு பக்கம் பிரகலாதன் நிற்கிறான், இன்னொரு பக்கம் ஹிரண்யகசிபு நிற்கிறான். பகவானுடைய கண்ணு பிரகலாதனை பார்த்தா கருணையில செவந்து போகணும், பக்தனை பார்த்தா வாத்சல்யம். ஒரு தாய்க்கு குழந்தைய பார்த்த உடனே கண்ணு செவந்து அன்பு பெருகுமோ இல்லையோ, அதுவே விரோதியை பார்த்தா கோபம் வந்து கண்ணு செவந்து போகுமோ இல்லையோ. நரசிம்மனுக்கு ஏன் செவந்ததுன்னு யாருக்கும் தெரியலையாம். பிரகலாதனை பார்த்து கருணை காட்டுறாரா இல்ல ஹிரண்யகசிபுவை பார்த்து கோபப்படுகிறாரா என்று 2 காரணங்களாலும் சிவந்திருந்தன. நிருசிம்ம ரூப ததலம் பயானகம் பிரதப்த சாமீகர சண்டலோச்சனம் என்று பாகவதத்தில் தெரிவிக்கிறார். நல்லா தங்கத்தை எடுத்து காய்ச்சி 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 செவப்பா ஒளி பொருந்தியதாக ஆச்சுன்னா எப்படி இருக்கும், அத போல பகவானுடைய கண்கள் நல்ல கோபத்தோடு. ஆண்டாள் திருப்பாவையில பாடும்போது தீ விழித்து என்று பாடுகிறாள். மாறி மலமுழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுத்து தீ விழித்து. ஒரு சிங்கம் நன்னா குகையில படுத்து தூங்கிட்டு இருக்கும். வெளியில வேறு ஒரு சிங்கமோ இல்ல ஒரு பெரிய யானை போன்ற ஒரு பிராணியோ வந்து சத்தமிட்டால் தன்னுடைய ராஜ்யம், காடு தன்னுடைய ராஜ்யம் தானே, அந்த காட்டுக்குள்ள தன்னை எதிர்த்து இன்னொரு பிராணியானு கோபம் வந்துடும் சிங்கத்துக்கு. அந்த கோபம் தோற்ற எழுந்த உடனே கண்ணால பார்க்குமா, அந்த பார்வைதான் தீவிழி. அந்த தீவிழியை பக்கத்துல பெண் சிங்கம் இருக்கும், தன்னுடைய சிங்க குட்டி இருக்கும் இல்லையோ, அவர்களால கூட பொறுத்து கொள்ள முடியாது, அவ்வளவு கோபமான பார்வையோடு அந்த சிங்கம் பார்க்குமா. அதை போல நரசிம்ம பெருமான் அவதரித்து விட்டார். பார்த்த உடனே திரும்ப ஹிரண்யகசிபுவை பார்க்கிறார். பார்க்கும்போது தீவிழித்து அந்த கோபமான ஒரு கண்ணோடு பார்த்தாரோ இல்லையோ, அந்த பார்த்ததிலேயே கண்ணுல இருந்த தீ அவனுடைய உடம்புல படுமோ இல்லையோ. மேல என்ன பண்ண போறார், ஹிரண்யகசிபுவனுடைய உடலை பிளக்க வேண்டும், அவனுடைய மார்பை கிழிக்க வேண்டும். மார்பை கிழிக்கணும்னால் நேர பண்ணா கொஞ்சம் கஷ்டமோ இல்லையோ. இப்ப நாமளே ஏதோ ஒரு மாம்சம் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த மாம்சத்தை வெட்டணும்னா நாம மாம்சத்தை வெட்ட போறது இல்லை, கரிகாயன்னு வச்சுங்களேன், ஏதோ ஒரு காய்கறி இருக்கு, அதை அப்படியே எடுத்து வெட்டணும்னா கஷ்டம். அதுவே அதை கொஞ்சம் தளிக பண்ணிட்டுனா எளிமையா அதை வெட்டிடலாம் இல்லையோ. அதை போல பகவான் என்ன பண்ணார், ஹிரண்யகசிபுவனுடைய மார்பை நான் பிளக்க வேண்டும். பிளக்கணும்னா நேர என்னுடைய நகங்களை கொண்டு பிளந்தால் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால முதல்ல அதுல கொஞ்சம் நெருப்புல காட்டினோம்னு வச்சுங்க. நெருப்புல காட்டினா அவனுடைய உடம்பு இழகி போயிடுமோ இல்லையோ, இந்த இருக்கிற மாம்சம் எல்லாம் இழகி போயிடும், அப்புறம் எளிமையா கிழிச்சிடலாமோ இல்லையோ. அதனால தன்னுடைய கண்ணில் இருந்து நெருப்ப கக்கி அவனை பார்த்தாராம். அந்த நெருப்பு பட்ட உடனே அவன் உடம்புல இருந்த மாம்சம் எல்லாம் இழகி போயிடுத்தான். எளிமையா எடுத்து மடியில போட்டு கிழிச்சுட்டாராம். அதுக்காகத்தான் தீ விழித்துன்னு ஆண்டாள் பாடுகிறாள். அப்ப பிறந்த உடனே தன்னுடைய பக்தன் யார் இருக்கிறானோ பிரகலாதன், அவனை விரோதித்து செய்தவனான ஹிரண்யகசிபுவனிடத்திலே கோபத்தோடு பகவான் பார்த்தாரோ இல்லையோ. அதே போல சுவாமி ராமானுஷர் என்ன செய்கிறார், பார்த்தான் அருசமயங்கள் பதைப்ப என்று ராமானுஷர் உத்தந்தாதியில தெரிவிக்கிறார். ராமானுஷருக்கும் கோபம் வருமா? அவர் ஏன் கோபப்படப்படுறார்? சாந்தம், அது சன்னியாசியா இருக்கணும், கோபம் ராகம் துவேஷத்தை எல்லாம் வென்று இருக்க வேண்டும். அவர் ஏன் கோபப்படுகிறார்னா அதே போலத்தான் பகவானுக்கும். பகவான் கோபப்படவே மாட்டார். ஜிதக்ரோதா என்று ராமனை பற்றி வால்மீகி தெரிவிக்கிறார். கோபமே வராது ராமனுக்கு. ஆனால் தன்னுடைய பக்தர்களிடத்தில் ஒருவன் தவறாக நடந்து கொண்டால் அப்ப பெரும் கோபம் வந்து விடுகிறது. அதை யாராலுமே கட்டுப்படுத்தவே முடியாது. அதே போல ராமானுஷருக்கு இயற்கையில யாரிடத்திலும் கோபம் கிடையாது. ஆனால் யாரெல்லாம் தவறாக வேதத்துக்கு பொருள் சொல்லி அதன் மூலம் உலகத்தை மயக்கி தவறாக வழி நடத்துகிறார்களோ அவர்களை பார்த்தா மட்டும் ராமானுஷருக்கு கோபம் வருமா.
அதனால தான் பார்த்தான் அருசமயங்கள் பதைப்ப, 6 சமயங்கள் வேதத்தை ஏற்காத 6 சித்தாந்தங்கள் அவர்கள் எல்லாரும் பதைக்கும்படிக்கு, பயந்து போகும்படிக்கு ராமானுஜர் பார்ப்பாராம். அப்படியா சுவாமி? இல்லையே, போய் சேவிச்சா ரொம்ப அழகா இருக்காரே, அவருடைய கண்ணை சேவிச்சாலே கருணையோடு இருக்கிறதே, அவரை பார்த்தா பயமே வரலையே, என்னால் நமக்கு வராது. யாரெல்லாம் விரோத மனப்பான்மையோடு வேதத்துக்கு தவறான பொருளை சொல்லி உலகத்தில் தவறான வழிகாட்டுதலை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு ராமானுஜருடைய விழியை பார்த்தால் கோபம் தெரியுமா? அப்ப நரசிம்ம பெருமானும் கோபமான பார்வையோடு, அவருக்கு முதல்ல அவதரிக்கும் போதே கோபம், அதுக்கப்புறம் கோபம் திடீர்னு 2 மடங்கா எடுத்தான். நமக்கு ஒருத்தர் மேல கோபம் வருதுன்னு வச்சுங்களேன், பிறந்து அவரை தண்டித்து விட்டோம் என்றால் அந்த கோபம் போய்விட வேண்டும். ஆனா நரசிம்ம பெருமானுக்கு ஹிரண்யகிசிபுவை கொன்ற பிறகு மறுபடியும் ஒரு முறை கோபம் வந்ததுன்னு குரத்தாழ்வான் தெரிவிக்கிறார். என்னாச்சுன்னா, ஹிரண்யகிசிபுவை மடியில போட்டுட்டார், கைகளால் அவனை கிழிச்சார். கிழிச்ச உடனே அவன் உடம்புல இருந்து ரத்தம் பெருகித்து, அந்த ரத்தம் இப்படியே ஒரு குளமாட்டம் தேங்கி இருக்கு. அவனுடைய ஹிருதயத்துக்குள்ளே இப்படி ரத்தம் குளமாட்டம் தேங்கி இருந்தது இல்லையோ. நக கிரகச்சக பிரதிகிரதித தைத்திய வக்ஷஸ்தலி சமுத்த ருதிரச்சடா சுரித பிம்பிதம் ஸ்வம் வபுஹு விலோக்கிய ருஷித புனஹா பிரதிமிருகேந்திர சங்காவசாத் என்று குரத்தாழ்வான் தெரிவிக்கிறார். ஒரு சிங்கத்துக்கு எப்பவுமே ஒரு குளம் இருக்கு, அந்த குளத்துல போய் தன்னுடைய பிரதிபிம்பத்தை பார்க்கும். பார்த்த உடனே இது இன்னொரு சிங்கம் இருக்கு போல் இருக்கேன்னு கோபம் வந்துடும். உடனே அந்த குளத்துக்குள்ள குதிச்சு அதை சண்டை போட பார்க்கும் இல்லையோ. அதை போல நரசிம்ம பெருமான் என்ன நினைச்சிட்டு இருந்தார், என்னை போல உலகத்துல இன்னொருத்தர் கிடையவே கிடையாது. அதுவும் சிங்கம் பல பேர் இருக்கலாம், மனிதர்கள் பல பேர் இருக்கலாம், நரசிம்மனுக்கு பெருமையே முதல் முறையாக 2ஐயும் சேர்த்திருக்காரோ இல்லையோ. அப்ப தன்னை போல உலகத்துல இன்னொருத்தர் கிடையவே கிடையாதுன்னு நரசிம்மருக்கு எண்ணம். ஆனா இப்ப என்ன ஆச்சு, அந்த ஹிரண்யகசிபுவனுடைய உடம்புக்குள்ள அப்படியே குளமாட்ட ரத்தம் தேங்கிறது இல்லையோ, அதுக்குள்ள இப்படி எட்டி பார்த்தாரா நரசிம்மர். பார்த்த உடனே தன்னுடைய பிரதிபிம்பம் அதுல பட்டுதோ இல்லையோ, பிரதி மிருகேந்திர சங்காவசாத், ஓ என்ன போல இது யாரு இன்னொரு நரசிம்மன் அவருக்கு கோபம் வந்துடுத்தான். அதனால ருஷித புனஹா, என்ன போல இன்னொருத்தர் இருக்கிறாரேன்னு மறுபடியும் கோபப்பட்டாராம் தானும் நரசிம்ம பெருமான். அப்ப முதல்லயே ஓரளவுக்கு கோபம், அதை ஹிரண்யகசிபுவிடம் காட்டினார். அப்புறம் மறுபடியும் கோபம். அந்த கோப பார்வையை இங்க பாவம் மகாலட்சுமி தாயார் திருமார்பல் இருக்காளோ இல்லையோ, அவதான் முன்னாடி நின்று பார்த்துட்டு இருக்கா. எப்பயுமே ஒரு கோரமான சம்பவம் நடந்தால் அதை நம்மளால சட்டுன்னு பார்க்க முடியாது, கண்ணை திருப்பின்றுவோமோ இல்லையோ. அதை போல மகாலட்சுமி தாயாருக்கு பாவம் வேற வழியே கிடையாது. இங்க மடியில போட்டு இவர் உடம்ப கிழிக்கிறார். பிரகலாதனாவது 4 அடி தள்ளி இருக்கான், பிரம்மா முதலான தேவர்கள் எல்லாம் 50 அடி தள்ளி பயந்து போய் ஒதுங்கி இருக்கிறார்கள். மகாலட்சுமி என்ன பண்ண முடியும், இங்க மார்பிலேயே இருக்கா. கீழே பார்த்தாலே இவனை கிழிக்கிறது தான் கண்ணில் படுறது. பூங்கோதையாள் வெறுவ பொன்பயரோன் மார்பிடந்தன்னு ஆழ்வார் பாடுகிறார். அந்த பிராட்டி பயந்து போய் கண்ணை மூடிண்டு இப்படி திரும்பிட்டாளாம். தழும்பிருந்த சார்ங்கனான் தோய்ந்தவாம் அங்கை தழும்பிருந்த தாழ் சகடம் சாடி தரும்பிருந்த பூங்கோதையாள் வெறுவ பொன்பயரோன் மார்பிடந்த வீங்கோத வண்ணர் விரல். பகவான் நம்மை என்ன நடந்தாலும் ரட்சிப்பார் என்பதற்கு சாட்சியாக அவர்கிட்ட 3 தழும்பு இருக்கான். ஒரு பெரிய வீரர், வில் வீரர் இருக்காருன்னு வச்சுங்களேன், அவரை பத்தி என்ன சொல்லுவா, இந்த கையில அந்த நான் பட்டு பட்டு கிழிச்சு கிழிச்சு ஒரு தழும்பு இருக்குமோ இல்லையோ. அதை போல ஒருத்தர் நிறைய கோவில்கள்ல பெருமாளை சேவிக்க போகும்போது பக்தர்களை பார்த்தா இந்த இடத்துல தோல் பெருசா புடைப்பா இருக்கும். பகவான தோல்ல ஏழ பண்ணி இந்த இடம் புடைச்சு போறதோ இல்லையோ. அதை போல பகவான் 3 அடையாளம் தழும்பு வச்சிருக்காராம். தழும்பிருந்த ஷார்ங்க நான் தோய்ந்தவாம் அங்கை, சீதையை ரட்சிப்பதற்காக ஷார்ங்கத்தை பிரயோகித்து கையில ஒரு தழும்பு இருக்கு. 2வது கிருஷ்ணாவதாரம் பண்ண போது சகடாசுரனை காலால எத்தின தழும்பு இன்னும் கால்ல இருக்கு. 3வது மகாலட்சுமியே பயந்து போகும்படிக்கு கோபத்தோடு ஹிரண்யகசிபு உடம்ப கிழிச்சாரோ இல்லையோ, அந்த தழும்பு நகத்துல இன்னும் இருக்கு. இந்த 3 தழும்பு இருக்கும் வரை நமக்கு சம்சாரத்துல பயமே கிடையாதுன்னு தெரிவிக்கிறார். நம்மை ரட்சிப்பதற்கு கண்ணன் இருக்கார், நமக்காக ராமன் பிறந்திருக்கிறார், நமக்காக நிருசிம்மன் இருக்கும் போது நமக்கு ஏன் பயம்னு ஆழ்வாருடைய பாசுரம். அப்ப கூட இருக்கக்கூடிய மகாலட்சுமியாலேயே பொறுக்க முடியவில்லை, அப்படி பயந்து போகும் அளவுக்கு தீவிடித்தார். அது நிருசிம்மனுடைய தீவிழி. அதே போல சுவாமி ராமானுஜரும் அருசமயங்கள் பதைப்ப பார்த்தான். யாரெல்லாம் தவறான பொருளை வேதத்துக்கு சொன்னார்களோ அவர்கள் பயந்து போகும்படிக்கு தீவிழித்தாராம். இது அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய மற்றொரு ஒற்றுமை. இன்னொன்னு பார்த்தோம்னால் அடுத்து அவதார பிரயோஜனம் பார்த்தோம், அவதாரத்தின் காரணம் பார்த்தோம், அவதாரம் செய்யும் போது என்ன நடந்ததுன்னு பார்த்தோம், அவதாரம் செய்து தீ விழித்த போது கோபத்தினால என்ன நடந்ததுன்னு பார்த்தோம்.
அடுத்து என்ன பண்ணணும்? மடியில போட்ட ஹிரண்யகசிபுவை பிக்கணுமோ இல்லையோ, அவனை கிழிக்க வேண்டும். கிழிப்பதற்கு எதை பயன்படுத்தினார்? இந்த அவதாரத்துல எந்த ஆயுதங்களுமே கிடையாது. ராமன்னு சித்திரம் வரைஞ்சாலே கையில வில்லு வச்சுட்டு இருப்பார். கண்ணன்னு சித்திரம் வரைஞ்சாலே அநேகமா சக்கராயுதத்தை தான் பயன்படுத்தினார். இல்ல புல்லாங்குழலை வச்சுட்டு சின்ன கண்ணனை வரைஞ்சிருவோம். அப்படி இப்போ பரசுராமர்னு சொன்னா உடனே கையில பரசு இருக்க போறது. பலராமன்னு சொன்னா கையில கலப்பை ஹலாயுதம் இருக்க போகிறது. இதை போல எந்த அவதாரமுமே கிடையாது நரசிம்ம பெருமான் கையிலே. அப்ப எப்படி சுவாமி விரோதிகளை போக்குவார் என்றால், அதுக்குத்தான் ஒரு புது ஆயுதத்தை தயார் பண்ணாராம் பகவான். தன்னுடைய கையில நகங்கள் இருக்கும் இல்லையோ, அந்த நகம் மட்டுமே போரும்னு முடிவெடுத்துட்டார். சுவாமி வேதாந்த தேசிகன் தசாவதார ஸ்தோத்திரம்னு ஒரு பிரபந்தம் இயற்றி இருக்கிறார். அதுல தெரிவிக்கிறார், பிரத்யாதிஷ்ட புராதன பிரஹரண கிராமஹா. இப்ப புதுசா, இப்ப நேத்தி வரைக்கும் நம்ம கிட்ட ஒரு வண்டி இருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப புதுசா ஒரு வண்டி வாங்கிட்டோம்னா உடனே பழைய வண்டியெல்லாம் ஓரம் கட்டிடுவோம் இல்லையோ. சுவாமி இது இன்னும் நல்லா இருக்கு, நிறைய பணம் கொடுத்து வாங்கியிருக்கேன், இன்னும் அழகா சொகுசா போகலாம், யார் அதை பயன்படுத்துவான்னு ஒதுக்கி வச்சிருவோம். அதை போல பகவான் என்ன பண்ணார்? இவர் அவதரிக்க போகிறார்னு முடிவெடுத்த உடனேவே சங்காயுதம், சக்கரம், கதை, வாள், வில் எல்லாம் பக்கத்துல வந்து நின்றுவாளாம். என்ன எடுத்துன்னு போறீரா, இவர் எடுத்துன்னு போறீரா, யாரை அழைத்து கொண்டு அவதரிக்க போகிறீர்னு பஞ்ச ஆயுதங்களும் வந்து நின்று கொண்டன. பகவான் பார்த்தார், நீங்க யாருமே வேண்டாம், நான் புதுசா ஒரு ஆயுதம் கண்டுபிடிச்சிருக்கேன், என்னுடைய நகங்கள் தான் இந்த அவதாரத்துல ஆயுதம்னு சொன்னாராம். பிரத்யாதிஷ்ட புராதன பிரஹரண கிராமஹா. இதற்கு முன்னால் இருந்த ஆயுதங்கள் அனைத்தையும் புறக்கணித்து விட்டு தன்னுடைய நகங்களை கொண்டு அனைத்தையும் அழித்தாரோ இல்லையோ. அப்ப இந்த அவதாரத்தின் தன்மை என்ன? இதுக்கு முன்னால் இருந்த ஆயுதங்களை கைவிட்டு புது ஆயுதத்தை பகவான் கையில் எடுத்தார். இது நிருசிம்மாவதாரத்துல பாக்கிறோம். இதே போல சுவாமி ராமானுஷரும் செய்கிறார். ராமானுஷருக்கு ஆயுதம் முன்னாடி என்ன இருந்ததுன்னால், ஒரு விதத்துல பார்த்தா இவரும் ஆதிசேஷனுடைய அவதாரம் தானே. லக்ஷ்மணனாக பிறந்த போது கையில வில்லு இருந்தது. அதற்கு அடுத்தது பலராமனாக பிறந்த போது கையில ஹலாயுதம் இருந்தது. ஆனா இப்ப கலியுகத்துல ராமானுஷராக பிறக்கும் போது கையில எந்த ஆயுதமும் கிடையாது, அனுகிரகம் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கார். அப்ப அதுவும் ஒரு ஆயுதம் தான். ஆச்சாரியனுடைய அனுகிரகம் என்பதும் ஒரு ஆயுதம். நம்ம இடத்துல இருக்கிற இருட்டு அஜ்ஞானத்தை போக்குவதற்கு அவர் அனுகிரகம் வச்சிருக்காரோ இல்லையோ. அப்ப ராமானுஷர் முடிவெடுத்தார், நாமும் பழைய ஆயுதங்கள் எல்லாம் விட்டுடுவோம். நரசிம்மன் பஞ்சாயுதங்களை விட்டு நகத்தை பயன்படுத்தினது போல் நாமும் ஹலாயுதம் வேண்டாம், வில்லு வேண்டாம், இனிமே உபதேசம் என்கிற ஆயுதத்தாலே மக்களை திருத்தலாம் என்று முடிவெடுத்தாராம். எந்த பகவான் யாராவது விரோதிகள் இருந்தால் உடனே என்ன பண்ணுவார்? சக்கராயுதத்தை கொண்டு அவர்கள் கழுத்தை அறுத்துருவார். யோசிச்சு பார்த்தார், எத்தனை நாள் இப்படியே பண்ணிட்டு இருக்கிறது? தேரார் மறையின் திறமென்னு மாயவன் தீயவரை கூராழி கொண்டு குறைப்பது. யாரெல்லாம் விரோதிகள் இருக்கிறார்களோ பகவான் சக்கராயுதத்தை எடுத்து தலையை வெட்டிண்டே வந்தார். இப்படியே போனா உலகத்துல யார் தான் மிஞ்சி இருப்பார்கள்? எல்லாருமே தலையை வெட்டி கொன்றுவிட வேண்டியதுதான். அதனால யோசித்து இனிமே கையில சஸ்திரம், ஆயுதமே வேண்டாம், சாஸ்திரத்தை கொண்டு உபதேசித்து மக்களை திருத்த வேண்டும் என்று முடிவெடுத்தாராம். அப்ப சஸ்திரத்தை விட்டு சாஸ்திரத்தை கையில் எடுத்தாரோ இல்லையோ. இவரும் ஆயுதத்தை மாத்திட்டார். நரசிம்மரும் ஆயுதத்தை மாற்றிக்கொண்டார். ராமானுஷரும் ஆதிசேஷனும் ஆயுதத்தை மாற்றிக்கொண்டார். இது அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய மற்றொரு ஒற்றுமை. அதற்கு மேலே ஒரு அழகான கருத்து தெரிவிக்கிறார். ராமானுஷரும் மற்ற மதத்தவர்களை எல்லாம் தூஷித்தார். ஏன் மத்த அத்வைத்தம் இருக்கு, ஜெயினம் இருக்கு, பௌத்தம் இருக்கு, நியாயம், வைசேஷிகம், மீமாம்சக மதம், இந்த மதங்கள் எல்லாம் தவறு என்று நிரூபித்து அவர்களோடு நிறைய வாதங்களை நடத்தி ஜெயித்தார். இது ராமானுஷர் நடத்தின சண்டை யுத்தம். நரசிம்மனு சண்டையிட்டார், ஹிரண்யகசிபுவோடு சண்டையிட்டு அவனை கொன்று விட்டார். ஆனா இவா ரெண்டு பேருக்கும் ஒரு அழகான பொருத்தம், ஒற்றுமை இருக்கிறது. ஆழ்வார் நரசிம்மாவதாரத்தை பற்றி பாடும்போது சொல்லுகிறார், அளந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே வாளுயர் சிங்க உருவாய் உளம் தொட்டு என்று ஆழ்வாருடைய பாசுரம். பகவான் சட்டுன்னு பெரிய அவதாரத்தை செய்தார். எங்கு செய்தார்? அளந்திட்ட தூண். ஹிரண்யகசிபு தானே பார்த்து ஒவ்வொரு தூணா கட்டியிருப்பான் அந்த மாளிகையிலே. அதனால அவனுக்கு ஒரு நம்பிக்கை, இதுக்குள்ள எப்படி நாராயணன் இருப்பார்? நான் தான் இதுல செங்கலை வச்சேன், நான் தான் இதுல சிமெண்ட்டை போட்டேன், நான் தான் கலவையை போட்டேன், அப்ப இதுக்குள்ள பகவான் எப்படி இருக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை. அப்ப தானே அளந்து இட்ட தூணை அவன் தட்ட, இதுக்குள்ள இருக்க முடியாதுன்னு தட்டினானோ இல்லையோ. ஆங்கே வாளுயிர் சிங்க உருவாய், உடனே நரசிம்மனாக பிறந்தார். அவனை எடுத்து மடியில போட்டுண்டார், நெஞ்சை கிழித்து விட்டார். ஆனா இன்னும் பிராணனை போக்கவில்லை, கொல்லவில்லை. அப்ப திடீர்னு நரசிம்ம பெருமாள் தன்னுடைய கையை எடுத்து அவனுடைய உடம்புக்குள்ள இப்படி தொட்டு தொட்டு பார்த்தாராம். அதான் ஆழ்வார் உளம் தொட்டுன்னு தெரிவிக்கிறார். அவனுடைய உள்ளம் இருக்கோ இல்லையோ, அந்த உள்ளத்தை இப்படி தொட்டு தொட்டு பார்த்தாராம் நரசிம்மர். என்ன சுவாமி பண்றாரு? அதான் கிழிச்சாச்சு. ஒருத்தர் மருத்துவர் சிகிச்சை பண்ணணும்னு வச்சுங்களேன், என்ன பண்ணணும்னு எப்ப யோசிக்கணும்? வெட்டி உடம்ப திறக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும்.
அவர் இப்ப உடம்ப திறந்து வச்சுட்டு இப்ப நம்ம என்ன பண்ணலாம், என்ன இவருக்கு சிகிச்சை பண்ணணும்னு அப்புறமா ஆராய்ச்சி பண்ணலாம். ஆனா பகவான் என்ன பண்ணார், முதல்ல மார்பை கிழிச்சுட்டார். கிழிச்ச பிறகு உள்ள இப்படி தொட்டு தொட்டு என்னமோ இருக்கான்னு தேடி பார்த்தாராம். என்ன தேடுகிறார்னால், ஏதாவது ஒரு மூலையில் ஒரு நல்ல எண்ணம் இருக்குமா? ஹிரண்யகசிபுவுக்கு ஒரு நல்ல எண்ணம் இருந்தால் கூட அவனை மன்னித்து ஏற்றுக்கொண்டு விடலாம்னு பகவானுக்கு ஒரு நல்ல எண்ணம். கடைசியில தேடி தேடி பார்த்தாலும் ஒண்ணுமே கிடைக்கல. அப்போதுதான் அவனை கொன்று விடுகிறார். அதனால்தான் ஆழ்வார் உளம் தொட்டுன்னு பாடுகிறார். ஒரு முறையாவது பகவானிடத்துல ஒரு நல்ல எண்ணம். ஏன்னா ஹிரண்யகசிபுவுக்கு இருந்த ஒரு பெரிய வாய்ப்பு என்னவென்றால், நிருசிம்மாவதாரத்தை நேர சேவித்தானோ இல்லையோ. இப்ப நமக்கே பகவானை பத்தி தெரியும், நம்பிக்கை ஓரளவுக்கு இருக்கும். திடீர்னு அவர் வந்து இங்க நின்னார்னா அப்ப நமக்கு நம்பிக்கை வந்துடுமோ இல்லையோ, ஓ இவர்தான் பரம்பொருள், இவரை பற்றினா மோட்சம் அடையலாம்னு ஒரு உறுதி வந்து விடுமோ இல்லையோ. அதை போல ஹிரண்யகசிபுவுக்கும் பகவான் நரசிம்மனை சேவித்தவுடன் ஒருவேளை மனசு மாறி இருக்குமோ, இவரை நாம் விரோதியாக பார்க்க வேண்டாம், இப்பேற்பட்ட பெருமை உடையவரை நாம் பற்றி விடலாம், இவரிடத்துல பணிந்து போகலாம்னு ஒரு எண்ணம் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. அப்படி ஏற்பட்டதான்னு பகவான் உள்ள தொழாவி பார்த்தாராம். ஒரு மூலையில் கூட நல்ல எண்ணமே இல்லை. சரி, வேறு வழி இல்லைன்னு வருத்தத்தோடு கொன்று விட்டாராம். பகவான் ஒன்னும் ஆனந்தமாக கொல்லவில்லை, பழி வாங்குவதற்கும் கொல்லவில்லை. அவர் எந்த அவதாரத்தில் யாரை தண்டித்தாலும் அவனை திருத்துவதற்காகத்தான் தண்டனை. ஒரு தாயாரோ தகப்பனாரோ குழந்தைக்கு தண்டனை கொடுக்கிறார், ஒரு ஆச்சாரியன் வாத்தியார் தண்டனை கொடுக்கிறார்னால் அவனை துன்பப்படுத்துவதற்காக தண்டனை அல்ல, திரும்ப தவறு செய்யாமல் அவன் திருந்த வேண்டும் என்பதற்காக. அதுக்கு எவ்வளவு தூரம் அவனுக்கு இடம் கொடுக்க முடியுமோ கொடுத்து, வாய்ப்புகளை கொடுத்து, அதற்கு பின்னால் தான் பகவான் கொல்லுகிறார். ராமாவதாரத்திலும் அப்படித்தானே, ஹனுமான தூது அனுப்பி பார்த்தார், அங்கதன தூது அனுப்பி பார்த்தார், விபீஷணனை கொண்டு பேசி பார்த்தார். அதுக்கு மேல கடைசியில இன்று போய் நாளை வா, எல்லா ஆயுதங்களும் போய்விட்டன. அப்பவும் ஒரு கடைசி வாய்ப்பு கொடுத்து, ராவணா இப்ப மனசு மாறினா கூட நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு சொன்னார். அப்போதும் மாறாதபடியால் தானே கொன்று விட்டார். அது பகவானுக்கு இருக்கும் பண்பு. என்ன தீயவனாக ஒருவன் இருந்தாலும், எத்தனை தவறுகளை செய்திருந்தாலும் கடைசி வரைக்கும் திருந்துவதற்கு வாய்ப்பு கொடுப்பார். அதே போல சுவாமி ராமானுஜருடைய சரித்திரத்துல பார்த்தோம் என்றால், ராமானுஜருக்கு பெரிய ஒரு தீமையை விளைவித்தவர் யாதவ பிரகாசர் என்கிற அவருடைய ஆச்சாரியர். சிறு பிராயத்துல திருப்புட்குழியில் இருக்கும்போது யாதவ பிரகாசரிடம்தான் உபனிஷத் அர்த்தங்களை எல்லாம் சுவாமி ராமானுஜர் கற்கிறார். யாதவ பிரகாசர் அத்வைத சந்நியாசி. அந்த அத்வைத மதத்தின் படிக்குத்தான் அவர் அர்த்தங்களை சொல்லுகிறார். அப்புறம் அவர்களுக்கு நடுவில் மனஸ்தாபம் ஏற்பட்டது. அவர் சொல்ற அர்த்தத்தை இவரால் ஏற்க முடியவில்லை. ஆளவந்தாரை சென்று பற்றினார். விசிஷ்டாத்வைதத்துல ஆச்சாரியனாக ஆகிவிட்டார். இது நடந்த பிறகு, ராமானுஜர் சந்நியாச ஆசிரமத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு யாதவ பிரகாசருக்கே மனசு மாறுகிறது. அவருடைய தாயாருக்கு முதல்ல மனசு மாறுறது. ஐயோ, என்னுடைய பிள்ளை யாதவ பிரகாசர் அத்வைத சன்னியாசியாக இருக்கிறாரே, ஆனா ராமானுஜர் விசிஷ்டாத்வைதம் தான் சிறந்தது என்று சொல்லுகிறாரே, எனக்கும் விசிஷ்டாத்வைதம் தான் சரி என்று படுகிறது என்று அந்த தாய்க்கு எண்ணம். நேர பிள்ளையினிடத்துல போய், நீ வேணா மாறிடு, அத்வைதத்திலிருந்து விசிஷ்டாத்வைதத்துக்கு மாறிவிடு என்று அந்த தாய் சொல்லுகிறார். அப்ப யாதவ பிரகாசர் சொல்றார், நான் அவருக்கு எவ்வளவு கெடுதல் பண்ணிருக்கேன். ஒரு முறை காஷ்மீரத்துக்கு, வடதேசத்துக்கு யாத்திரை போவது போல் ராமானுஜரை அழைத்து கொண்டு போய் அங்கு அவரை கொன்றுவிட வேண்டும் என்று யாதவ பிரகாசர் திட்டம் தீட்டி இருந்தார். ராமானுஜர் ஏதோ தேவப்பெருமானுடைய அனுகிரகத்தாலே பிழைத்து வந்து விட்டார். அப்ப அவரை கொல்லுவதற்கே முயற்சி செய்தவர் யாதவ பிரகாசர். அவருக்கு இப்ப மனசு மாறுறது. சரின்னு ராமானுஜரையே பற்றுவதற்கு போய் நிற்கிறார். அப்ப ராமானுஜர் கேட்கிறார், ஒரு பிராயஷ்சித்தம் பண்ணணுமே. ஏன்னா அத்வைத மதத்தின் படிக்கு, அந்த மரபின் படிக்கு சன்னியாசிகளுக்கு பூணூல் கிடையாது, சிகை கிடையாது. ஆனா விசிஷ்டாத்வைதத்தின்படி சிகை உண்டு, பூணல் உண்டு. அப்ப அது மாறணும் இல்லையோ. அப்ப முன்னாடி தவறாக இருந்ததற்கு பிராயஷ்சித்தம் பண்ணணுமே. என்ன பிராயஷ்சித்தம்னா, சாஸ்திரம் சொல்றது, இந்த ஜகத்தையே ஒரு பிரதட்சணம் வரணுமா, வந்தா இத்தனை நாளை பண்ண தப்புக்கு பிராயஷ்சித்தம்னு கொள்ளலாம். இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஜகத்தை சுத்தி, எனக்கோ வயசாச்சு, ராமானுஜரை விட மிகவும் மூத்தவர் யாதவ பிரகாசர், எனக்கு வயசாச்சு, நான் இனிமே எப்படி பூர் பிரதட்சணம் பண்ணுவதுனால், அப்போ இரவு வரதராஜ பெருமாள் அவர் கனவிலே வந்து, இன்னும் என்ன தேடிக்கொண்டிருக்கிறீர், ராமானுஜரை பிரதட்சணம் பண்ணா உலகத்தையே பிரதட்சணம் செய்ததாகத்தான் பொருள், அவரை பலம் வந்து நீர் பணிந்து விடும் என்று தேவப்பெருமாள் தான் காட்டி கொடுக்கிறார். அப்ப இவர் வரும்போது அவரை ஏற்றுக்கொண்டு கோவிந்த ஜீயர் என்று அவருக்கு பட்டத்தை கொடுத்து தனக்கு நெருக்கமான சிஷ்யராக ராமானுஜர் சேர்த்து கொள்ளுகிறார். அப்ப ராமானுஜரை ஒருவர் துன்புறுத்தி இருந்தாலும் அவர் திருந்தனம்னு வரும்போது ஒரு வாய்ப்பு கொடுத்தாரோ இல்லையோ, இதைத்தான் நரசிம்ம பெருமாள் காட்டி கொடுத்தார். இல்லாட்டா இதெல்லாம் இவருக்கு எப்படி தெரியும்? அது எப்படி சுவாமி இவ்வளவு நல்லவரா இருக்கணும்னு ராமானுஜர் எப்படி தெரிஞ்சின்றார்னால்,
இப்ப நாம ஒரு திருவாராதன பெருமாள் வச்சுட்டு இருக்கோம் இல்லையோ, வீட்டுல தினமும் திருவாராதனம் பண்றோம். பண்ணும்போது அவரை பத்தியே நினைத்து கொண்டு இவர் இந்த அவதாரத்துல என்ன பண்ணார், அந்த அவதாரத்துல என்ன பண்ணார் நினைச்சுட்டே நாம திருவாராதனம் பண்ணோம்னால் அந்த பண்புகள் கொஞ்சமா நமக்கு ஒட்டிக்காதா? ஒரு நல்லவரையே நினைத்து கொண்டிருந்தால் அந்த பண்பு நமக்கு வருமோ இல்லையோ? அதை போல நிருசிம்மனையே ஆராதனம் செய்தபடியால் அந்த பண்புகள் எல்லாம் ராமானுஷருக்கும் சேர்ந்து கொண்டன. அப்ப என்ன தவறு ஒருவன் செய்திருந்தாலும் திருந்துவதற்கு ஆந்தனையும் வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் என்பது நிருசிம்மனுடைய சித்தாந்தம். அதே போலத்தான் சுவாமி ராமானுஷரும் நடத்தி காட்டினார். இது அவர்களுக்குள்ள இருந்த ஒரு ஒற்றுமை. அதே போல கடைசியில ஒரு ஒற்றுமை, ரெண்டு பேருமே ஒருவருக்கு குரோதத்தை கோபத்தை காட்டிக் கொண்டிருந்தாலும் மற்றொருவருக்கு அனுகிரகம் செய்தவர்கள். நிருசிம்மாவதாரத்தை பார்த்தேனால் பகவானை பத்தி ஆழ்வாருடைய ஒரு பாசுரம், அவன் தோற்ற கேடவை இல்லவன் உடையான் அவன் ஒரு மூர்த்தியாய் சீற்றத்தோடு அருள் பெற்றவன் அடிக்கீழ் புகனென்ன செங்கண்மால். பிரகலாதனை பத்தி சொல்லுகிறார், சீற்றத்தோடு அருள் பெற்றவன். பிரகலாதனை பகவான் ரட்சிக்கும் போது, அவனுக்கு அனுகிரகிக்கும் போது, ஒரு பக்கம் ஹிரண்யகசிபு மேல ரொம்ப கோபம், அந்த கோபத்தோடையே தானே பிரகலாதனுக்கு அனுகிரகம் பண்ணார். ராமாவதாரத்திலாம் அப்படி சட்டுன்னு பார்க்க முடியாது. இப்ப பாண்டவர்களோடு கண்ணன் இருக்கிறார்னால் அப்ப துரியோதனனை பார்த்து கோவப்பட மாட்டார். துரியோதனனை பார்த்து கோவப்படும் போது பாண்டவர்களுக்கு அனுகிரகிக்க மாட்டார். குஹனை அணைத்து கொண்டிருக்கும் போது கரதூஷணாதிகளோடு யுத்தம் பண்ண மாட்டார். சுக்ரீவனை பார்த்துட்டு இருக்கும் போது வாலியோடு யுத்தம் பண்ண மாட்டார். அப்ப ஒரு இடத்துல கோபம், மற்றொரு காலத்திலே அனுகிரகம் என்று மற்ற அவதாரங்கள்ல பார்க்கலாம். ஆனா நிருசிம்மனுக்கு ஒரு ஏற்றம் என்னவென்றால் சீற்றத்தோடு அருள். ஒரே காலத்தில் ஒருவரிடத்துல கோபத்தை கக்கி கொண்டிருந்த போதும் தன்னுடைய பக்தனுக்கு அனுகிரகம் பண்ண முடிஞ்சதோ இல்லையோ. அவன் போய் காலில் விழறான், விழுந்த உடனே தன்னுடைய கையை எடுத்து அவன் தலையில தடவி அவனை பிடிச்சு தூக்குறார். உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள்னு பிரகலாதன் இடத்திலே சொல்லுகிறார். அவன் கேட்டா, நீர் என்ன ஏமாத்த பார்க்கிறீர், இது போல வரமெல்லாம் கேட்டா என்னை விலக்கி விட்டுடுவீர், எனக்கு எந்த வரமும் வேண்டாம், என்ன பிறவி எடுத்தாலும் உம்மிடத்தில் பக்தி மாறாமல் இருந்தால் போரும், வேற உலக இன்பங்கள் எதையும் நான் கேட்கவில்லைன்னு பிரகலாதன் சொல்லுகிறார். அது எப்படி சுவாமி நம்மளால முடியாதோ இல்லையோ? ஒருத்தரை பார்த்தாலே நமக்கு வெறுப்பு பிடிக்காதுன்னு வச்சுங்களேன். நாம் ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு போறோம், போன இடத்துல அவரை பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா அவர் வேணும்னு என் பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டார். அவரை பார்த்த உடனே எனக்கு முகம் கடுகடுன்னு ஆயிடுச்சு. அப்புறம் யார் என்ன வந்து என்கிட்ட ஆனந்தமா பேசினாலும் எனக்கு அதுல சந்தோஷமே இருக்காது, கடுகடுன்னு தான் அன்னைக்கு நாள் முழுக்க இருப்பேன். அதுவே ஏதோ பிடிச்சவாழோட இருக்கோம்னால் அப்ப ஆனந்தமா இருந்துருவோம். அது எப்படி நரசிம்மர் மட்டும் ஒரே காலத்தில் ஒருவரிடத்துல கோபத்தையும் ஒருவரிடத்துல அன்பையும் காட்ட முடியும்னா அது சிங்கத்துக்கே இருக்கக்கூடிய பண்பு. ஒரு பெரிய யானை வருது, யானையோட சண்டை போடணும்னு கோபமா புறப்பட்டு அதனுடைய வால் வழியா மேலே ஏறி மஸ்தகத்தை அடிச்சு கொன்னுடுமா. அந்த கோபத்தில் இருக்கும் போதும் கீழே சிங்கக்குட்டி வந்து பால் குடிக்க வந்ததுன்னு வச்சுங்களேன், பால் கொடுத்துண்டே யானையோடு சண்டை போடுமா. அது அந்த பெண் சிங்கத்துக்கு இருக்கக்கூடிய பெருமை. அப்ப இவரும் சிங்கம் தானே. ஒரு பக்தனான பிரகலாதனுக்கு அனுகிரகம் என்கிற பாலை கொடுத்து கொண்டிருக்கும் போதே இன்னொரு ஹிரண்யகசிபு என்கிற மதம் பிடித்த யானையை வெல்லக்கூடிய சக்தியும் அவருக்கு உண்டு. அப்ப ஒருவருக்கு அனுகிரகம், மற்றொருவருக்கு நிகிரகம், தண்டனை. சீற்றத்தோடு அருள் என்பது நரசிம்மனுக்கு இருக்கக்கூடிய பண்பு. அதே போல சுவாமி ராமானுஷரும் இயற்றினது ஒரே கிரந்தம் தான். அந்த கிரந்தத்தை மற்ற மதத்தவர்கள் படித்தா அவர்கள் அதிலே பட்டு போகிறார்கள், அவர்களுக்கு விருத்தமாக இருக்கிறது. நாம படித்தோம்னால் நமக்கு அமிர்தமா இருக்கு. இப்ப ஸ்ரீபாஷ்யம்னு நூல் எழுதியிருக்காரோ இல்லையோ, நாம ஸ்ரீபாஷ்யத்தை படிக்கும் போது நாம நினைச்சுட்டு இருக்கிறதெல்லாம் தப்புன்னா அதுல சொல்ல போறார். நாம நினைத்து கொண்டிருப்பதற்கு கர்மம் உண்டா கிடையாதா, ஆத்மா ஏன் பிறக்கிறார், முக்தி என்றால் என்ன, பரமாத்மா யார், இதுக்கு தானே அதுல பதில் இருக்க போறது. இதை மற்ற மதத்தவர்கள் படித்தா அவர்களுக்கு அதனால துன்பம் ஏற்பட போகிறது. ஆனா அதையே நாம் படிக்கும் போது ஆனந்தமா இருக்கும் இல்லையா, அமிர்தம் போன்றதான். சுமனசா பௌமா பிபன் துவன்வகம் என்று ராமானுஷர் தன்னுடைய ஸ்ரீபாஷ்யத்தின் துவக்கத்துல ஸ்லோகத்துல தெரிவிக்கிறார். ஸ்ரீபாஷ்யம் என்பது ஏதோ வாத கிரந்தம், ரொம்ப கஷ்டமான நூல். அதை தினமெல்லாம் படிச்சு, இப்ப ஆழ்வாருடைய பிரபந்தங்கள்னு சொன்னால் தினமும் ஓதுகிறோமோ இல்லையோ, எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. பாடும் போதே நன்னா இருக்கு. அமரநாதிபிரான் பாடினா நன்னா இருக்கு, திருமாலை பாடினா அப்படியே கண்ணிலேருந்து தண்ணீரா கொட்டுறது, அவ்வளவு அனுபவித்து கொண்டு பாடலாம். அதுவே ஸ்ரீபாஷ்யத்தை எடுத்துன்னு வச்சுட்டு ஜிக்ஞாசாதிகரணம், சமன்வயாதிகரணம், சாஸ்திரயோனித்வாதி, என்ன சுவாமி இதெல்லாம் வாதத்தையே சொல்லிட்டு இருக்கேன், இந்த வாதத்துல என்ன அனுபவம் இருக்குன்னு நமக்கு தோணும். நான் ராமானுஜர் சொல்றது இது வெறும் வாதம் அல்ல, பகவானுடைய ஒவ்வொரு பெருமையையும் தான் ஒவ்வொரு உபனிஷத்தும் சொல்லுகிறது. அவருடைய பெருமை, அவருடைய கருணையை காட்டுவதற்குத்தான் ஸ்ரீபாஷ்யமும் ஏற்பட்டது. அப்போ ஒரு திருவாய்மொழியோ திருநெடுந்தாண்டகத்தையோ படிச்சா நமக்கு எப்படி ஒரு உருக்கம் ஏற்படுகிறதோ, ஆனந்தம் ஏற்படுகிறதோ, அதை போல ஸ்ரீபாஷ்யத்தை படிச்சாலும் ஆனந்தம் ஏற்படும்.
அதனாலதான் சுமனசகா பௌமாகா பிபந்து, நான் ஒரு பெரிய அமிர்தத்தை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கிறேன், இதை நீங்க தினமும் பருக வேண்டும்னு ராமானுஜர் தெரிவிக்கிறார். யாராவது கஷ்டமான மருந்த தினமும் சாப்பிடுவாளா? தோஷம் வியாதி இருந்தா மட்டும்தான் மருந்து சாப்பிடுவோம். இதை மருந்து என்று ராமானுஜர் சொல்லவில்லை. இதுதான் விருந்து, இதுதான் அமிர்தம், இதை தினமும் பருக வேண்டும்னு நமக்கு சொல்றார். ஆனா இதே ஸ்ரீபாஷ்யத்தை மற்ற மதத்தவர்கள் படித்தா அவர்களுக்கு அதுல துன்பம் தான் வரப்போறது, பாதகமாத்தானே இருக்க போறது. அப்ப ஒரே செயலில் பிரகலாதனுக்கு அனுகிரகம், ஹிரண்யகசிபுவுக்கு தண்டனை. அதே போல ராமானுஜரும் செய்தது ஒரே செயல்தான். வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார், பிரதயன் விமதேஷு தீக்ஷ்ண பாவம் பிரபுரஸ்மத் பரிரக்ஷணே யதீந்திரஹா. தீக்ஷ்ண பாவம், தன்னுடைய கூர்மையை வளர்த்து கொண்டே போகிறார். பஞ்ச ஆயுதங்களுடைய அவதாரம் தானே சுவாமி ராமானுஜர். அடையாறு கமல தளர்மகள் கேழ்வன் கை ஆழி என்னும் படையோடு நாந்தகமும் படர்தண்டும் ஒன் ஷார்ங்கவில்லும் புடையார் புரிசங்கமும் இந்த பூதலம் காப்பதற்கென்னும் இடையே ராமானுஜ முனியாயின என்று திருவரங்கத்தமுதனா தெரிவிக்கிறார். பஞ்ச ஆயுதங்களும் பார்த்து நாம் இனிமே தலையை வெட்டி வெட்டிலாம் மக்களை ரட்சிக்க முடியாது, நாம எல்லாரும் சேர்ந்து ராமானுஜராக அவதரித்து விடலாம், உபதேசம் பண்ணி பண்ணி மக்களை திருத்தி விடலாம், மக்களை ரட்சிக்க வேண்டும். அது கம்சன் தலையோ சிசுபாலன் தலையோ வெட்டினாலும் ரட்சிக்கலாம், இல்ல நல்ல விஷயங்களை எடுத்து சொன்னாலும் மக்களை ரட்சிக்கலாமோ இல்லையோ. அதனால எல்லா ஆயுதங்களும் சேர்ந்து ராமானுஜராக வடிவெடுத்து விட்டன. அப்ப அந்த ஆயுதங்களுக்கு ஒரு பண்பு உண்டு, கூர்மை. அது வாளோ வில்லோ அம்போ இல்ல கதையோ அல்லது சார்ங்கமோ சக்கரமோ கூர்மை இருக்குமோ இல்லையோ. அப்ப ராமானுஜருக்கும் கூர்மை உண்டாம். யாரை குறித்து? விமதேஷு, யாரெல்லாம் வேதத்துக்கு புறம்பாக இருக்கிறார்களோ அவர்களிடத்துல கூர்மையான நுனியோடு அவர்களை அழித்து விடுவாரா ராமானுஜர். ஆனா யாரெல்லாம் பக்தர்களோஹோ அஸ்மத் பரிரக்ஷணே யதீந்திரஹா பிரபு, நம்மை போன்ற பக்தர்களை ரட்சிப்பதில் பிரபுவாக தலைவராக சாமர்த்தியம் உடையவராக இருக்கிறார். அப்ப பஞ்சாயுதங்களும் ராமானுஜராக அவதரித்து தீயவர்களை அழிப்பது நல்லோர்களை ரட்சிப்பது என்கிற ரெண்டு செயல்களையும் ஒரே சமயத்திலே செய்தன. அப்ப நரசிம்ம பெருமானும் சீற்றத்தோடு அருள் பெற்றவன் அடிக்கீழ் புகனென்ன செங்கண்மால். ராமானுஜரை பார்த்தாலும் ஒரே கிரந்தத்தின் மூலம் பக்தர்களுக்கு பெரிய அமிர்தமாகவும் விரோதிகளுக்கு அதையே மருந்து நஞ்சாகவும் கொடுத்தார். இதுவும் அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமை. அப்ப அவதார பிரயோஜனம், அவதாரத்தின் காரணம், அவதாரம் செய்த காலம், அதே போல அவர்கள் அவதரித்தவுடன் நடந்தவை, அவதாரத்தின் போது செய்தவை, இதை எதை பார்த்தாலும் ரெண்டு பேருக்கு இவ்வளவு ஒத்துமை. நரஹரியான நிருசிம்ம பெருமானும் சுவாமி ராமானுஜரும் இத்தனை ஒற்றுமைகளை உடையவர்கள். அதுல ரொம்ப முக்கியமான ஒற்றுமைன்னு பார்த்தால் சேராதவற்றை சேர்த்தார்கள். ஏன்னா ஹிரண்யகசிபு கேட்ட வரங்கள், என்னை பகலிலும் கொல்லக்கூடாது, இரவிலும் கொல்லக்கூடாது, ஆகாசத்திலும் கொல்லக்கூடாது, பூமியிலும் கொல்லக்கூடாது, என்னை வீட்டுக்கு உள்ளேயும் கொல்லக்கூடாது, வெளியேயும் கொல்லக்கூடாது, மனுஷனும் கொல்லக்கூடாது, விலங்கும் கொல்லக்கூடாது, உயிருள்ள பொருளும் கொல்லக்கூடாது, உயிரற்ற பொருளும் கொல்லக்கூடாது, இப்படின்னு ஒரு வரத்தை அவர் கேட்டு வைத்தார். இது எல்லா சேராதவை தானே. ஒரு பொருள் ஒண்ணு உயிருள்ளதா இருக்கும், இல்ல உயிரில்லாததா இருக்கும், ஒண்ணு ஆகாசத்தில் இருக்கலாம், இல்ல பூமியில இருக்கலாம், ஒண்ணு பகலா இருக்கும், இல்ல இரவா இருக்கும். இது ரெண்டுத்துக்குள்ள ஏதான் ஒண்ணுதான் இருந்தாக வேண்டும். அப்ப இதுவும் இருக்கக்கூடாது, அதுவும் இருக்கக்கூடாதுன்னா முரண்பாடு இருக்கிறது. அந்த முரண்பாடை எல்லாம் சேர்த்தார். சந்தியா காலத்தில் அவதரித்தார். பகல் இரவு ரெண்டும் சேர்ந்து விட்டன. படிக்கட்டுல உட்கார்ந்துட்டார். ஆகாசமும் கிடையாது, பூமியும் கிடையாது, உள்ளேயும் கிடையாது, வெளியையும் கிடையாது. எதை கொண்டு கிழித்தார்? நகங்கள் தானே. நகங்களை உயிருள்ள பொருள்கள்னு சொல்லலாம், உயிரற்றவை என்று சொல்லலாமோ இல்லையோ. இப்ப நகத்தை இங்க வெட்டினோம்னா வலி வருது கிடையாது, அப்ப உயிரற்ற பொருள். வெட்ட வெட்ட வளர்ந்துட்டே இருக்கோ இல்லையோ, அப்ப உயிருடைய பொருள். அப்ப உயிரற்றது உயிர் உள்ளது ரெண்டு தன்மைகளும் சேராத தன்மைகள் நகத்துக்கு உண்டு. அதனால நகங்களை கொண்டு அழித்தாராம். இப்படி சேராத தன்மைகளை சேர்த்தவர் நிருசிம்ம பெருமான். அதே போல சுவாமி ராமானுஜரும் சேராமல் இருந்த வேத வாக்கியங்கள், சேராமல் இருந்தது நம்முடைய புரிதல் இன்மையாலே. வேத வாக்கியங்களுக்குள்ள முரண்பாடு உண்மையில கிடையாது. ஒரு வாக்கியம் பகவானுக்கு குணங்கள் உண்டு என்று சொல்லுகிறது, மற்றொரு வாக்கியம் பகவானுக்கு குணங்களே கிடையாது என்று சொல்லுகிறது. எப்படி பொருந்த விடலாம்னால் ராமானுஜர் சொன்னார் ரொம்ப எளிமையான பதில். இது உங்களுக்கு தெரியாதா? குணங்கள் கிடையாதுன்னு சொன்னால் வேறு குணங்கள் கிடையாதுன்னு அர்த்தம். ஒருத்தர் இடத்துல போனேன், சுவாமி இவர் இருக்காரே, இவர்கிட்ட 100 ரூபாய் இருக்கு, ஒண்ணுமே இல்லை. ரெண்டு வார்த்தையே சொன்ன வச்சுக்கோங்க, 100 ரூபாய் இருக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? 100 ரூபாயை தவிர ஒண்ணும் இல்லை, வீடு வாசல் பணம் நகை இதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு தானே பொருள். அத போல பகவானுக்கு இந்த 50 குணங்கள் இருக்கின்றன, குணங்களே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை தவிர தீய குணங்கள் ஒண்ணும் கிடையாது. அவருக்கு தேவையில்லாம கோபம் வராது, பொறாம வராது, இதை போல தீய குணங்கள் கிடையாது.
அகில ஹேய பிரத்யநீகன் என்று ராமானுஜர் தெரிவிக்கிறார். அப்ப குணங்கள் உண்டு, குணங்கள் இல்லை என்று ரெண்டையும் சொன்னால் இந்த நற்பண்புகளை தவிர வேற தீய பண்புகள் இல்லை என்று தானே பொருள் கொள்ள வேண்டும். இப்படி அந்த ரெண்டையும் பொருந்து விட்டார். அடுத்தது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்னா வெவ்வேறையா? வேத வாக்கியங்கள்ல சில இடத்துல பார்த்தா நானேதான் பரமாத்மான்னு வாக்கியம் இருக்கு, சில இடங்கள்ல பார்த்தா நான் வேறு பரமாத்மா வேறுன்னு வாக்கியம் இருக்கு. எப்படி ரெண்டையும் பொருந்து விடலாம்னால், நமக்கும் அவருக்கும் சரீர ஆத்ம பாவம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ, நாம் எல்லாம் உடல், பகவான் நமக்குள்ள அந்தரியாமையாக இருக்கிறார். இப்ப இந்த உடலுக்கு ரங்கநாதன் பெயர், அடியனுக்கு ரங்கநாதன் பேர் கிடையாது. அடியன் இந்த பிறவியில இந்த உடலை எடுத்துட்டு இருக்கேன், போன பிறவியில மனுஷனா பிறந்தானே தெரியாது, நாயா கூட பிறந்திருக்கலாம். அப்ப வேற ஏதோ பேர் இல்ல பேரே வைக்காமல் இருந்திருப்பா. வீட்டுல வளர்த்தா அதுக்கு பேர்லாம் வச்சு கூப்பிட்டு போஷித்து பாலாட்டி வளர்க்கிறோம். வெளியில தெருவில் இருக்கிற நாயா இருந்தா பேர் வைக்க போறது கிடையாது. அப்ப இந்த பிறவியில் இந்த ஆத்மா எடுத்துக்கொண்ட உடலுக்குத்தானே பெயர் வழங்கப்படுகிறது. ஆனா ரங்கநாதன் கூப்பிட்டா யார் திரும்பி பார்க்கறா? அடியன் தானே. இந்த உடம்பா திரும்பி பார்க்கும். உயிர் போன பிறகு யாரானு கூப்பிட்டு பாருங்க, இந்த உடம்பு திரும்பி பார்க்கவே பார்க்காது. அப்ப பெயர் இருப்பது உடலுக்குத்தான், ஆனா கூப்பிட்டா அடியேன் ஆத்மா தானே திரும்பி பார்க்கிறேன். ஏன்னால் என்னுடைய உடல் தானே. அதை போல நான் என்று சொன்னா, ஒரு மலைன்னு சொல்றேன்னு வச்சுக்கோ, மலை என்று சொன்னா நமக்கு கண்ணுக்கு தெரிகிற மலை தெரிகிறது, ஆனா அதுக்குள்ள பரமாத்மா இருக்கிறாரோ இல்லையோ. அப்ப மலை என்கிற சொல்லே பரமாத்மாவை குறிக்கும். எப்படி ரங்கநாதன் என்கிற சொல் இந்த உடலோடு நின்று விடாமல் இதுக்குள்ள இருக்கிற அடியேன் வரைக்கும் சொல்றதோ இல்லையோ, அத போல புஸ்தகம்னு சொன்னா புஸ்தகத்துக்குள்ள இருக்கிற பரமாத்மா, மேஜைன்னு சொன்னா மேஜைக்குள்ள இருக்கிற பரமாத்மான்னு பொருள். அப்ப நானே பரமாத்மான்னு சொல்லலாமே. எனக்குள்ள அந்தரியாமியாக அவர் இருக்கிறபடியால் நான் என்று சொன்னாலே எனக்குள் இருக்கும் பரமாத்மா என்றுதான் பொருள். அப்ப சரீரமும் ஆத்மாவும் எப்படி இருக்கின்றனவோ அதை போல ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் தொடர்புண்டு. உடன்மிசை உயிரென கரந்தெங்கும் பரந்துளன்னு நம்மாழ்வாருடைய பாசுரம். உடலில் ஆத்மா இருப்பது போல் ஆத்மாவுக்குள்ள பரமாத்மா இருக்கிறார். இப்ப முரண்பாடே இல்லையே. நான் வேறு, இப்ப இந்த உடல் வேறு அடியேன் வேறு. ஆனா அந்த உடலுக்கு வச்சிருக்கிற பேரை கூப்பிட்டீங்கன்னா நான் தானே பதில் சொல்றேன். அதனால உடலுக்கும் ஆத்மாவுக்கும் உள்ள தொடர்பு பகவானுக்கும் ஜெகத்துக்கும் இருக்கிறபடியால் இந்த ஜெகத்தே பரமாத்மான்னு சொன்னாலும் தப்பு கிடையாது, நானே பரமாத்மான்னு சொன்னாலும் தப்பு கிடையாது. அப்ப வேறு என்று சொல்வதும் சரி, ஒன்று என்று சொல்வதும் சரி. அந்த ரெண்டு முரண்பாடுகளையும் போக்கி விட்டார். அடுத்தது இந்த ஜீவாத்மா ஞானமே வடிவமானவர்னு சாஸ்திரம் வேதம் சொல்லுகிறது. ஆனால் நமக்கு அஜ்ஞானம், நம்முடைய ஞானம் மூடப்படுகிறதுன்னு சொல்றதோ இல்லையோ. இதுல ஒரு பெரிய முரண்பாடு. ஒரு விளக்கு இருக்குன்னு வச்சுங்களேன், விளக்கை நான் அணைத்தாலே ஒழிய அதனுடைய பிரகாசத்தை தடுக்க முடியாதோ இல்லையோ. இப்ப இருட்டு எங்க இருக்கும்? விளக்கு இருக்கும் போது இருட்டு இருக்க முடியாது, விளக்க அணைச்சாத்தானே இருட்டு இருக்க முடியும். ஆனா சாஸ்திரத்துல எப்படி இருக்குன்னா, ஜீவாத்மா இருக்கார், அவர் ஞானமே வடிவமானவர், ஆனா அவர் கர்மங்களால் மறைக்கப்பட்டிருக்கிறார்னு சொல்றது. ஒரு விளக்க நான் மறைச்சேன்னா அது அணைஞ்சே போயிடும், அணைக்காமல் அதனுடைய பிரகாசத்தை தடுக்கவே முடியாதோ இல்லையோ. அப்ப ஜீவாத்மா இருக்கார், நான் அழிஞ்சு போகல, ஆனா என்னுடைய கர்மங்கள் என்னை மூடுகின்றன சொன்னா எப்படி பொருந்தும்? ஒண்ணு ஜீவாத்மாவே அழிஞ்சு போயிட்டார்னு சொல்லணும், இல்ல ஜீவாத்மா மூடப்படவே இல்லைன்னு சொல்ல வேண்டும். இருக்கார் ஆனா மூடப்பட்டிருக்கார்னா எப்படின்னு புரியாது. அதுக்கு சுவாமி ராமானுஜர் தெரிவிக்கிறார், ஆத்மா ஞானமே வடிவமானவர். இந்த ஆத்மாவுக்கு ஒரு ஞானம் இருக்கும் இல்லையோ. இப்ப நான் என்பவன் ஒரு ஆத்மா, என்னுடைய ஞானம் மறைக்கப்படுகிறதே தவிர நான் மறைக்கப்படவில்லை. நீங்க எப்ப வேணாலும் என்னை ஏற்பி கேடுங்களேன், நான் எப்போ சொல்லிட்டே இருப்பேன். என்னையே எனக்கு தெரியவில்லைன்னு சொல்லவே மாட்டோம். எனக்கு இந்த புஸ்தகத்தை தெரியல, எனக்கு இந்த ஏதோ ஒரு வேதியியல், எனக்கு புவியியல் பத்தி தெரியாதுன்னு சொல்லுவோமே தவிர, அப்ப ஆத்மாவுக்கு ஞானம் உண்டு. ஏன்னா மற்ற மதங்களில் ஆத்மா ஞானம் என்று சொல்லுகிறார்கள். விசிஷ்டாத்வைதத்தில் ஆத்மா ஞானத்தை உடையவர் என்று சொல்லப்படுகிறார். ஞாதா, அறிவாளின்னு சொல்றோம் இல்லையோ. அறிவு என்பது வேறு, அறிவாளி என்பது வேறு. மற்ற மதங்கள் சொல்லுவது அறிவே ஜீவாத்மா, ராமானுஜர் சொல்லுவது அறிவை உடையவர் ஜீவாத்மா. அப்ப அறிவு மறைக்கப்பட்டாலும் ஜீவாத்மாவுக்கு எந்த துன்பமும் கிடையாது. இதை போல பல இடங்கள் பரமாத்மா இந்த உடம்புக்குள்ளதான் இருக்கார், நம்மோடு இந்த உடம்புக்குள்ள இருக்கார். அப்ப அவருக்கும் துன்பம் ஏற்படாதா? வேதத்துல ரெண்டுமே சொல்லப்பட்டுள்ளது. பரமாத்மா இந்த உடலுக்குள்ளே இருக்கிறார், ஆனா அவருக்கு எந்த சுகதுக்கங்களுமே கிடையாது. எப்படி ரெண்டும் பொருந்தும்? அடியேன் ஜீவாத்மா இந்த உடம்புக்குள்ள இருக்கேன், சுகம் துக்கம் இரண்டையும் அனுபவிக்கிறேன், நீங்கள் எல்லாரும் அனுபவிக்கிறீர்கள். ஆனா பரமாத்மாவும் இந்த உடம்புக்குள்ள இருக்கார், ஆனா சுகதுக்கங்களே கிடையாதுன்னால் அங்க அதுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன முடிச்சு, அந்த முடிச்சை அவிழ்த்து விட்டுட்டோம்னா போரும். ஒரு சிறைச்சாலை இருக்குன்னு வச்சுக்கோ, சிறைச்சாலைக்குள்ள கைதியும் இருப்பார்,
அந்த சிறைச்சாலையை மேற்பார்வை பார்க்கறதுக்கு ஒரு அதிகாரியும் இருப்பாரோ இல்லையோ, அந்த அதிகாரி சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறதுனால அவரும் தண்டனை அனுபவிக்கிறதுக்காக வந்திருக்காருன்னு சொல்லலாமா? சிறைச்சாலையில கைதி இருந்தால்தான் அவனுக்கு துன்பமே தவிர அந்த அதிகாரிக்கு எந்த துன்பமும் கிடையாது. ஏன்னா அவர் வந்த காரணம் வேறு. அதே போல இந்த உடம்புக்குள்ள 2 பேர் இருக்கா, ஜீவாத்மாவும் இருக்கிறார், பரமாத்மாவும் இருக்கிறார். ஜீவாத்மா வந்ததற்கு காரணம் பாப புண்ணியங்கள், கர்மங்கள், அதனால அவர் துன்பத்தை அனுபவிக்கிறார். பரமாத்மா வந்ததற்கு காரணம் கருணை, அதனால அவருக்கு துன்பமே ஏற்படாது. ஒரு சிறைச்சாலைக்குள்ள சிறையன், அரையன், அரையன்னா ராஜான்னு அர்த்தம், ஒரு கைதியும் இருக்கார், கைதியை மேற்பார்வை பார்க்கிற அதிகாரியும் இருக்கார். யாருக்கு குற்றம், யாருக்கு துன்பம்? கைதிக்கு மட்டும்தான். அதே போல காரணம் வேறுபடுகிறபடியால் பரமாத்மா கருணையால் இருக்கிறார், ஜீவாத்மா கர்மத்தால் இருக்கிறார். அப்ப கர்மத்தால் இருக்கும் ஜீவாத்மாவுக்குத்தான் துன்பமே தவிர பரமாத்மாவுக்கு இங்கு எந்த துன்பமுமே கிடையாது என்று உபனிஷத்துக்கள் இருக்கும் முடிச்சுகளை எல்லாம் அவிழ்த்து விட்டு சேராமல் இருந்தது போல், அதாவது தனித்தனியா வாக்கியங்கள் இருக்குன்னு தோணும். ஆனா அனைத்தையும் சேர்த்து கொடுத்து இதி சர்வம் சமஞ்சசம் என்று பொருத்தமாக இருக்கும் வேத வாக்கியங்களின் அர்த்தத்தை சுவாமி ராமானுஜர் காட்டினார். அதுக்கெல்லாம் மூலம் என்ன? சேராததை சேர்க்க முடியும்னு எங்கிருந்து தெரிஞ்சுட்டார்னால் அது நிருசிம்ம பெருமானுடைய அவதாரத்தை பார்த்து ராமானுஜர் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். இப்படி வாழ்க்கையிலும் பல ஒற்றுமைகள், அவர்கள் செய்த செயல்களிலும் ஒற்றுமைகள், சேராதவற்றை சேர்ந்த 2 அவதாரங்கள், அவரவர்கள் பரம்பரையிலே நாயக ரத்னங்களாக இருந்த அவதாரங்களை பற்றி இன்றைய தினம் அனுபவித்துக் கொண்டோம். இதோடு இன்றைய உபன்யாசம் முடிவடைகிறது. திரும்பவும் ஜூன் 8ஆம் தேதி மாலை 5 மணிக்கு இன்னொரு சிங்கம், இப்போ ஒரு நரசிம்ஹம், யதிராஜர் என்று 2 பேரை பத்தி பார்த்தோம். மற்றொரு சிங்கம் கவிதார்க்கிக சிம்ஹம் என்று வேதாந்த தேசிகன் கொண்டாடப்படுகிறாரே, அவருக்கும் யதி சிம்ஹமான சுவாமி ராமானுஜர், இவர்களுக்கு நடுவில் இருக்கும் தொடர்பு என்ன? யதிராஜ சப்ததி என்று 70 ஸ்லோகங்களை கொண்ட ஒரு அழகான ஸ்தோத்திரத்தை வேதாந்த தேசிகன் இயற்றி இருக்கிறார். அதனுடைய பொருள் என்ன, எப்படி ராமானுஜரை வேதாந்த தேசிகன் பார்த்தார் என்பதை அன்றைய தினம் அனுபவிக்கலாம். அனைவரும் வந்து சேர வேண்டும் பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன், க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீமத் கேசவ யஜ்வனஹ காந்திமத்யாம் பிரசூதாய யதிராஜாய மங்களம்.